கிறிஸ்து மகாராஜா மயமுண்டவதாக. இது கத்து உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிக்கூற கடவோம் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஏற்படுத்தின அருமையான மனமகிழ்ச்சி நாள். இந்த நாளிலே, இந்த உயிர்த்தெழுந்த நன்னாளிலே நமக்கு தேவன் ஏற்படுத்த அந்த அருமையான மகிழ்ச்சியான நாளிலே நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க முடியாது வந்திருக்கிறோம். நாம் இருக்கிற இடங்களை கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். எனக்காய் வந்தவரே உமக்கே ஆராதனை, என்னை மீட்டு கொண்டவரே உமக்கே ஆராதனை. தூய ஆவியே அன்பினாவியே துணையாளரே தேற்றும் தெய்வமே ஊற்று தண்ணீரே உள்ளம் ஏங்குதையா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே ஐயா வர வேண்டும் வல்லவரே நல்லவரே. கனம் மகிமை புகழ் எல்லாம் உமக்கே உரியது. எங்களை ரட்சித்து மீட்டு கொண்டு வரும் ஐதேவுடைய கருத்துல எங்களை அர்ப்பணிக்கிறையா. இந்த மன மகிழ்ச்சி நாளுக்காக நாங்கள் அன்று செல்கிறோம். நாங்கள் இணைந்து தேவனை ஆராதனை செய்யும்படியா வந்திருக்கிறோம். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுபடியா வந்திருக்கிறோம். ஜீவல தேவனுக்கு சாட்சி சொல்லும்படியாக வந்திருக்கிறோம். நாங்கள் தேவனுடைய நாமத்தினால எங்களையும் எங்கள் காணிக்கு படைக்கும்படியா வந்திருக்கிறோம். ஆராதனை ஆறு முதல் முடிவரை மாறாத தெய்வீக பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக. ஆங்காங்கே இருந்து எங்களோடு கூட ஆராதனை பங்கெடுக்கிற எல்லா மக்களுக்காக உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த இடத்திலும் நான் வந்து தங்கி அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனாய் கர்த்தர், நாங்கள் வெவ்வேறு இடங்களில் இருந்தாலும் உம்முடைய பெயர்ல கூடியிருக்கிறபடினாலே நீர் வந்து எங்களை ஆசீர்வதிப்பீர். அந்த நல்ல நம்பிக்கையோடு கூட நாங்கள் கூடியிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே உங்களுடைய ஆளுகை எதிர்பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனே மாசற்ற தூய அன்பினாலே நீங்கள் எங்களுக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு நாமத்தினால் வருகிற நன்மைகளை சொந்தத்துக்குள்ளே உட்கார்ந்திருக்கிறோம். இந்த வேலைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். உங்க நாம மகிமைக்காக தொடர்ந்து ஆராதனை நடத்தாருமே பாஸ்டிஷனுக்கு அந்த தேவ கிருபை சூல பாலை வரை பாதுகாக்கட்டும். ஆராதனை பங்கெடுக்கிற ஒவ்வொருவரும் ஆராதனை அபிஷேகத்தை நிரப்பப்பட பாடி தேவனை மேம்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. சேஷ தேவ பிரசனம் ஆராதனை இறங்கி இந்த நாள் என்ன தேவையோடு கூட இருந்தாலும் அந்த மக்கள் விடுதலை ஆகட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய வார்த்தை வெளியிலே அடிமை மறைத்து வெளிப்படும். நீர் எங்களுக்கு சபையாருக்கும் இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த நாள் இதை கற்றுத்தர வேண்டும் என்று விரும்புகிறோம். அதை கற்றுக்கொள்கிற இருதயத்தையும் மனப்பக்குவத்தை ஆயத்தமான உள்ளத்தை தாரும். உங்க நாம மகிமைக்காக அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதாவே ஆமென். ஆண்டவர் நல்லவே. இந்த நாளில் நாம் தொடர்ந்து ஆராதனை வேலை கடந்து போகிறோம். அருமையான பாஸ்டர் நம்மை ஆராதனை வேலை நம்ம நடத்துவார். அவர் பாடுகிற பொழுது நீங்கள் இணைந்து பாடுங்கள். நாம் தெரிந்த பாடல்கள் தான் பாட போகிறோம். இணைந்து பாடுங்கள். பாடுகிறவர்களுக்கு பாடுகளே கிடையாது. ஆராதனை வீரருக்கு வேதனையே கிடையாது. அந்த நினைவோடு கூட ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மன மகிழ்ச்சியின் இந்த நாளிலே காலவேளையிலே ஆண்டவரை ஆராதனை செய்யப்படி வந்திருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். வசனம் சொல்வது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் என்று சொல்லுகிறது. இந்த கடினமான சூழ்நிலையிலும் நெருக்கமான காலங்களிலும் நாம் தேவனுக்குள் மகிழ்ச்சியா இருப்பதுதான் நம்முடைய பலன் என்று வேதம் சொல்கிறது. எல்லாரும் தெரிந்த சில பாடல்களை பாடி இந்த கால வேளையிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இருக்கிற இடங்களிலே பயபக்தியோடு தேவனுக்கு ஆராதனை செய்கிறோம் என்கிற அந்த ஒரு பயபக்தியோடு அவரை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவாராக. எல்லாரும் தெரிந்த பாடல் என்றும் ஆனந்தமே இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன் என்று பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோம். துதித்துக் கொண்டே
துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். தமது சிறகால் என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனமாவின் பட்டயம் எனது கேடகம். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்தே செல்லுவேன். சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சாத்தானின் சகல வலிமை வெல்ல அதிகாரம் எனக்குண்டு. சேர்ந்து சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். வலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. வலிகளில் எல்லாம் என்னை காக்க தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். என் பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். இன்னும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. அந்த பாடல் வரிகள் சொல்கிறது, வழிகள் எல்லாம் என்னை காக்க தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். நம் பாதம் கல்லில் இடலாதபடி தங்கள் கரங்களில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்று நாம் பாடணும். உண்மையாகவே இந்த நாட்களிலே வழிகள் எல்லாம் நம்மை காக்கும்படி கர்த்தர் தமக்காக நமக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். எங்கே எப்பொழுது என்ன சம்பவிக்கும் என்கிற நிலை அறியாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். இன்னொரு பாடலை கூட நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பாடல், சந்தோஷமாய் இருங்க, எப்போதும் சந்தோஷமாய் இருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும் ஆண்டவர் நம்மோடு இருப்பதனால நாம் சந்தோஷமாய் இருப்போம். கர்த்தர் இன்னும் நமக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க.
சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. என்னை காண்கின்ற தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சேர்ந்து சொல்ல போகிற சந்தோஷமாய் சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. என்னதான் நின்றாலும் சோர்ந்து போகாதீங்க. என்னதான் நின்றாலும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருக்கு. என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருப்பேன். என்னை அழைத்த தேவன் கைவிட மாட்டார். சந்தோஷமாயிருப்பேன். நம்மை அழைத்த தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். சந்தோஷமாயிருப்போம், எப்பொழுதும் சந்தோஷமாயிருப்போம். உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால், சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருப்பதால். திருச்சபை எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். காரணம், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் படைத்த சர்வ வல்லமுள்ள தேவன் நம்மோடு இருப்பதால் நாம் கவலையோடு அல்ல, வேதனையோடு அல்ல, எதிர்கால நம்பிக்கை அல்லாதவர்களாய் அல்ல, சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் நமக்கு ஒரு தகப்பன் உண்டு, எனக்கு ஒரு நேசர் உண்டு, அவர் கைவிடவே மாட்டார். என்னை கரம் பிடித்த நாள் முதல் என்னை கரை சேர்க்கும் வரை அவர் என்னோடு கூட இருந்து என்னை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் என்று நம்புகிற தம்முடைய பிள்ளைகளுக்கு அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களே கண்களை மூடி ஆண்டவரை நாம் ஆராதனை செய்ய போகிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படி என்னால் சந்தோஷமா இருக்க முடியும்? நெருக்கமான சூழ்நிலைகள், தேவையோடு இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலே தேவைகளும் அதிகமாய் கொண்டே இருக்கிறது, என்ன செய்ய போகிறோம் என்கிற நிலையும் நமக்குள்ளே சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. தேவைக்காக என்ன செய்ய போகிறோம்? அடுத்து இருக்கிற நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் சொல்லுகிறார்களே, கேள்விப்படாத செய்திகள் எல்லாம் இப்பொழுது நாம் கேள்விப்படுகிற நிலை வருகிறதே. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் போது நம்முடைய மீட்பு சமீபமாய் இருக்கிறது ஆயத்தப்படணுமே தவிர அவர்களை கேட்டு கலங்குவதற்காக அல்ல, அவர்களை கேட்டு சோர்ந்து போவதற்காக அல்ல நாம் அழைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையெல்லாம், நம்முடைய நோக்கம் எல்லாம், நம்முடைய வாழ்நாள் முழுவதும் ஒன்றே ஒன்று சிந்தித்துக் கொண்டிருக்க வேண்டும். என் மீட்பர் வரப்போகிறார், என் இயேசு வரப்போகிறார், நான் மனவாதனை சந்திக்க மனவாட்டியாகிய நான் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று ஒவ்வொரு நாளும் சபையானது ஆயத்தப்பட வேண்டும். அவர் ஒரு நாள் வரப்போகிறார், வந்து நம்மை அழைத்து செல்ல போகிறார். அந்த நித்திய வாழ்வுக்கு, நித்திய நம்பிக்கைக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கிற நாட்களை பயன்படுத்திக் கொள்ள போகிறோம். வீடுகளிலே இருக்கிறோம், இன்றைக்கு எல்லா நிலைகளையும் அடைக்கப்பட்டு இருக்கிறது, ஆனால் பரலோகம் நமக்காக திறக்கப்பட்டு இருக்கிறது. நம்முடைய ஆராதனை சத்தத்தை கேட்பதற்கு, நம்முடைய ஜெப சத்தத்தை கேட்பதற்கு, தேவனோடு பேசுவதற்கு பரலோகம் ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகளுக்கு அடைக்கப்பட்டதாய் அல்ல, எப்பொழுதும் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. தேவ சமூகம் எப்பொழுதும் திறக்கப்பட்டதாய் இருக்கிறது. எப்ப வேண்டுமானாலும் தேவ பிள்ளைகள் போய் பரலோகத்தை நோக்கி பார்த்து, தம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதனை செய்கிற பொழுது தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப வல்லமில்லவராய் இருக்கிறார். ஜெபிக்கிற பொழுது அந்த ஜெபங்களுக்கு பதில் தருகிறவராய் இருக்கிறார்.
இருக்கிறவங்களே கண்களை மூடி திறக்கப்பட்ட பரலோகத்தை பார்த்து எல்லாம் அடைவிட்டு போய்விட்டது, எல்லாம் அடைக்கப்பட்டு போய்விட்டது. அதுதான் தாவீது சொல்கிறார், இதெல்லாம் ஒரு நாள் அடைக்கப்பட்டு போகலாம், ஆனால் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராய், அந்த கண்மலகை ஆகிய கிறிஸ்துவுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஒத்தாசை பூமியிடத்திலிருந்து அல்ல, மனிதனிடத்திலிருந்து அல்ல, வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அங்கிருந்து வருகிற ஒத்தாசையானது என்னை நிரந்தர மகிழ்ச்சி உள்ள வாழ்க்கை வாழ செய்யும். எனக்கு நித்திய மகிழ்ச்சியை தருகிற ஒத்தாசையாய் அது இருக்கும். அது கலங்கடிக்கிறதா இல்ல, வேதனைப்படுத்துகிறதா இல்ல, என்னை சந்தோஷப்படுத்துகிற, என்னை ஆனந்தமாய் வைத்துக் கொள்கிற, என்னை நித்தியமாய் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானும் என் வீட்டாரும் என்னுடைய குடும்பமும் மகிழ்ச்சியாய் இருப்பதற்கு அந்த ஒத்தாசை எனக்கு உண்மையுள்ளதா இருக்கிறது. கண்களை மூடி என்னோட ஆராதனை செய்ய விரும்புகிறவர்கள், அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். சின்னந்திருவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். சின்னந்திருவாயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயிடும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் ஆவித்தே ஜீவன் பெற்றுக் கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் ஆவித்தே ஜீவன் பெற்றுக் கொள் என்றுரைத்தார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பே நின்று என்னை பிரிக்காது காத்து கொள்வார். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாதனை அவர் வரும் வரை காத்து கொள்வே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாடலத்தில் சொந்தக்காரவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
எந்த சூழ்நிலையிலும் அன்பை விட்டு பிரிக்காத ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை தாயின் கருவில் உருவாகும் முன்னமே தெரிந்தெடுத்தவர் இந்த நாள் வரை ஆச்சரியமாய் நடத்துகிறீர். ஒருவேளை எங்களுடைய இருதயத்திலே எங்களுடைய மனதளவிலே நாங்கள் மிகவும் சோர்ந்து போனவர்களாய் நினைத்து கூட பார்க்கவில்லையே இந்த ஆண்டு இப்படி இருக்கும் என்று சொல்லி அநேக கேள்விக்குறியோடு எங்களுடைய புத்தியும் எங்களுடைய அறிவும் எங்களுடைய மனதும் இதை குறித்ததான சிந்தனையில இருக்குமே. ஆனால் இன்றைக்கு அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை எங்களுக்கு கட்டளையிடும்படி நாங்கள் நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். காரணம், உம்மால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் மரணம் எங்களுக்கு ஆண்டவரே பயத்தை அல்ல, ஜீவனுள்ள தேவனுடைய கரத்தை பிடித்திருக்கிற நாங்கள் நித்திய நம்பிக்கையுடையவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரே ஒரு ஆசைதான், உம்முடைய முகத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, அந்த பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கப்பட்டவர்களாய் நித்தியமாய் தேவனை ஆராதிக்கவும், தேவன் ஒருவரே பரிசுத்தர் என்று உயர்த்தவும், கண்ணீர் யாவும் துடைக்கப்படுகிற அந்த இடத்திலே ஆண்டவரே, வருத்தம் இல்லாத அந்த இடத்திலே ஆண்டவரே, ராஜாதி ராஜாவை ஆண்டவரே ஆராதிக்கிற அந்த ஒரு பொக்கிஷமாய் அல்லது அந்த ஒரு மகத்துவமான இடத்திற்கு ஆயத்தம் உள்ளவர்களாய் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இந்த கால வேளையில என்னுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போயிருக்குமானால் விடுதலையாக்கும். உடைய வார்த்தை கேட்க இருக்கிறோம், ஆண்டவரே எங்களோடு கூட பேசும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தை கேட்கிற பொழுது நித்திய நம்பிக்கையுடையவர்களாய் எங்களை மாற்றும். ஆண்டவரே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் சீக்கிரமாய் நீர் மாற்றி அமைக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வாசிக்கிறோம். ஆண்டவரே, அந்த நல்ல நம்பிக்கையிலே இந்த கால வேளையிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நாம் இருக்கிற நிலையை சேர்ந்து சொல்ல போகிறோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்னன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல தேவரீர் எங்களுக்கு குற்றங்களை மன்னி எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு உம்முடையவைகளே. நல்ல நம்பிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து தகவல் நாங்கள் வேத வாசிக்கிறோம், எங்களோட பேசும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். நாம் இருக்கிற நிலையிலே நம்முடைய கையிலே வேதம் இருக்குமானால் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏசியா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்க இருக்கிறோம். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி. ஒவ்வொரு நாளும் அதை நாம் வாசிக்கிறோம் சபையாய். இந்த நாளிலே நாம் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 35ஆம் அதிகாரத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கடித்து புஷ்பத்தை போல் செழிக்கும். அது மிகுதியாய் செழித்து பூரித்து ஆனந்த களிப்புடன் பாடும். லீபனோனின் மகிமையும் கர்மேல் சாரோன் என்பதில் அலங்காரமும் அதற்கு அளிக்கப்படும். அவர்கள் கர்த்தருடைய மகிமையும் நம்ம தேவனுடைய மகத்துவத்தை காண்பார்கள். தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள். மனம் பதவுகளை பார்த்து நீங்கள் பயப்படாதீர்கள், திடன் கொள்ளுங்கள். இதோ உங்கள் தேவ நீதியை சரி கட்டவும், உங்கள் தேவன் பதிலளிக்க வருவார், அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிலின் செவிகள் திறவுண்டு போம். அப்பொழுது முடவன் மானை போல கொதிப்பான், ஊமை நாவு கெம்பீருக்கும். வனாந்தரத்திலே தண்ணீர்களும் கடுமையிலே ஆறுகளும் பாய்ந்தோடும். வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீருற்றுமாம். வலுச்சொற்பர்கள் தாபரித்து கிடந்த இடங்களில் புல்லும் கொறுப்பும் நாளும் உண்டாகும். அங்கே பெரும்பாதையான வழியும் இருக்கும், அது பரிசுத்த வழி எனப்படும். தீட்டுள்ளவன் அதில் நடந்து வருவதில்லை, அந்த வழி நடக்கிறவர்கள் பேதையா இருந்தாலும் திசையிட்டு போவதில்லை. அங்கே சிங்கம் இருப்பதில்லை, துஷ்டமிருகம் அங்கே போவதில்லை, அங்கே காணப்படவும் மாட்டாது. மீட்கப்பட்டவர்கள் அதில் நடப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள்.
நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இருக்கிற இடங்களிலே 10வது வசனத்தை திருப்பி நாம் ஒரு முறை சேர்ந்து நாம் வாசிக்க போகிறோம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். நம்முடைய தலையெழுத்து நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. நம்முடைய தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கிறது. சந்தோஷம் மகிழ்ச்சியும் நமக்கு உண்டாகும். சஞ்சலமும் தவிப்பும் நம்மை விட்டு ஓடிப்போம். அந்த நல்ல நம்பிக்கையில் ஒரு பாடல் பாடுகிற பொழுது நம் ஆண்டவருக்காக நாம் காணிக்கை படைக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு வாரமும் நாம் கொடுக்குற அந்த அறிவிப்பின்படி நம்முடைய காணிக்கைகளை எடுத்து தெய்வ சமூகத்தில் நீங்க எதிர் கடங்களிலே படையுங்கள். ஆண்டவர் நல்லவர். நம்முடைய காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள, அங்கீகரித்துக் கொள்ள அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஒரு பாடல், தெரிந்த ஒரு பாடல் தான், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. சொல்லி முடிக்கலாமா? மகிழ்ச்சியின் மகுடம், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மனவாளரே, உம்மை மறவே. 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 அந்த நல்ல நம்பிக்கைகளை அர்ப்பணிக்கிறோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதான் ஆண்டவரே, எங்கள் மனவாளரே, உண்மை நாங்கள் ஒரு நாளும் மறப்பதில்லை. இந்த கால வேளையில் நம்மை ஆராதிப்பதற்கும் ஆண்டவரே தேவனுடைய வார்த்தையினாலே பலன் அடைவோம். அந்த மகிமையுள்ள பிரசனத்தை அனுபவிக்க எங்களுக்கு நல்ல ஸ்லாக்கியத்திற்காக ஸ்தோத்திரம். படத்தை காணிக்கைக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அங்கீகரித்து ஏற்றுக்கொள்ளும். வானத்தின் பலகைகள் திறக்கப்படட்டும். தகப்பனை நான் எங்களுக்கு வாக்கு பண்ணிக்கிறேன். எல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தினால இந்த கடினமான சூழலில் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து உடைய வார்த்தையை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தகப்பனை எங்களோடு கூட பேசும். எங்கள் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. உங்களுடைய வசனத்தின்படி அதை உயிர்ப்பியும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற எங்களுக்கு உடைய வார்த்தையானது இன்னும் எங்களை தைரியம் அடைய செய்யட்டும், விசுவாசத்திலே நிலைத்து நிற்க உதவி செய்யட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கிருபையுள்ள கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மகிமைப்படும். எல்லா துதி, கன, மகிமை, மகத்துவம், மாட்சிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஆண்டவர் நல்லவே. ஒரு மகிமையான ஆராதனை வேலை கடந்து வந்தீர்கள். பாஸ்டர் சேர்ந்து நீங்கள் ஆராதனை செய்தீர்கள். பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினீர்கள். நான் விசுவாசிக்கிறேன், ஆராதனை வேலை இறங்கின தேவ பிரசனம் உங்கள் தேவை எல்லாவற்றுக்கும் போதுமானதா இருக்கும். தேவையற்றதை நீக்கவும் தேவையானதை கொடுக்கவுமே தேவ பிரசனம். மறுபடி சொல்கிறேன், தேவையற்றதை நீக்கவும் தேவையானதை கொடுக்கவுமே தேவ பிரசனம் தேவை. நமக்கு இன்னது தேவை என்று ஒன்று தெரியாது. அதனால்தான் பிரசனத்திலே நம்ம ஒப்படைக்கிறோம்.
அந்த ஆராதனை வேலை உங்களை தேவனுடைய வார்த்தைக்கு நேராக உங்கள் இதயத்தை ஆயத்தமாக்கும். இந்த ஆராதனை வேலை கடந்த வாரம் நீங்கள் சந்தித்த எல்லா ப்ராப்ளத்துக்கும் விடுதலை கொடுத்து இனி வருகிற வார்த்தை உங்களை ஆயத்தமாக்கி நன்மைகளை சுதந்திரிக்க உதவிச்சு. சில அறிவிப்புகளை தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்க போகிறோம். ஊழியர்கள் ஆசீர்வாதமா இருந்தது. தேவ கிருபையினால் கடந்த வாரம் ஒவ்வொருவரையும் அற்புத ஆச்சரியமா தேவராக்கத்தை நடத்தினார். இது ஒரு நமக்கு ஆச்சரியமான வேலையா இருக்கிறது. சிறுவை ஜனங்களை ஏற்பது மீட்டெடுத்து அநாதத்தை நடத்தின வேதத்திலே வாசித்து வருகிறோம். ஆனால் இந்த நாளை அனுபவித்து வருகிறோம். உண்மையாக நான் விசுவாசிக்கிறேன். அநேக விசுவாசிகள் சொல்கிற சாட்சிகளுக்கு தேவனை மகிமைப்படுத்துகிறேன். விசேஷமாய் இந்த நாளிலே அந்த அப்போஸ்தலர்கள் நடந்தது போல உள்ளவர்கள் இல்லாதவர்களை கவனிக்கத்தக்கதான பலனையும் ஆலோசனையும் தேவசம் பெற்றுக் கொள்கிறார்கள். இடத்துல கேட்டு இந்த 4 வாரமாய் திருச்சபையாரை பல விதங்களை விசாரிப்பதற்கு தேவன் வாய்ப்பளித்தார். விசாரிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி சொல்கிறேன். விசாரித்த மக்களுக்காக தேவன் நன்றி சொல்கிறேன். ஆண்டவர் நல்லவர். வருகிற புதன்கிழமை, கடைசி புதன்கிழமை நம்ம இப்பொழுது தப்பாத்ததுனால துதி ஆராதனை சொல்லி வைப்போம். அதை போல கருத்துச்சித்தமா இருக்குமானால் வருகிற புதன்கிழமை 11 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் துதியா நடைபெறும். நீங்கள் வீடுகளிலிருந்து கலந்து கொள்ளலாம். கான்பரன்ஸ்க்காக நீங்கள் கலந்து கொள்ளலாம். நீங்கள் அதை என்னோடு கூட தொடர்பு கொண்டு கேட்டுக் கொள்ளுங்கள். வருகிற வியாழக்கிழமை கடைசி நாள் இரவு ஜெபம். இரவு ஒரு 10:30 மணிக்கு மேலே ஆரம்பிக்கப்படும். 1 மணி வரைக்கும் நடக்கும். ஆங்காக வீடுகளிலிருந்து கலந்து கொள்ளலாம். அதை குறித்த ஆலோசனை நீங்கள் போன் மூலமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். கான்பரன்ஸ் கால் மூலமாய் அன்றைய பங்கெடுக்கிறீர்கள். கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிப்பார். வருகிற ஞாயிறு முதல் ஞாயிறு கத்தோடி வந்து ஜபத்தோடு பயத்தோடு பக்தியோடு கூட நீங்கள் ஆயத்தமாக்குங்கள். கடந்த வாரத்தை கூட நம்ம நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் பந்தி எடுப்பதற்கு ஆயத்தமாகும். 1 வாரம் நேரம் இருக்கிறபடினால அதற்கான ஆயத்தத்தை ஜபத்தோடு கூட எடுத்துக்கொள்வது மாற்றமல்ல. நீங்கள் பந்தி எடுப்பதற்கு ஏதுவான கத்து சித்தமா இருக்குமானால் நம்முடைய அந்த ஜூஸ், திராட்சை ஜூஸ் கிடைக்குமானால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். பிரெட் கிடைக்குமானால் வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம நடத்துவார் ஆலோசனை தந்து. ஆண்டவர் நல்லவர். வருகிற வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வாரம் நடக்கிற போல உபவாசம் நடக்கிறது. அநேக கான்பரன்ஸ் கால் மூலமாய் ஒரு 11 மணிக்கு மேலே நான் ஆரம்பித்து 1 மணிக்கு நடக்கிறது. கலந்து கொள்கிறீர்கள். நீங்கள் கலந்து கொள்ள விருப்பப்பட்டால் நீங்கள் என்னோடு கூட போன்ல தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு அதுக்கான ஆலோசனை கொடுக்கப்படும். ஹோம்வொர்க் கொடுக்கிறோம். அநேக நீங்கள் எழுதியிருக்கிறீர்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் ஒத்துழைக்கிறீர்கள். ஆண்டவர் நல்ல நமக்கு கிருபையாய் கொடுத்த நேரம். வேதத்தில் அப்போஸ்தலர் பவுல் சொல்கிறார், உங்களை நடத்துகிறவர்கள், உங்கள் மேய்ப்பர்கள், உங்கள் போதகர்கள் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடினாலே நீங்கள் அவருக்கு எல்லா விதத்திலும் அவர் கேட்டு கீழ்ப்படிந்து நடங்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆனால் உங்கள் ஆத்துமாவுக்கு உத்தரவாதம் பண்ணி தான் அந்த வேலைகளை ஏற்பாடு செய்கிறோம். ஜெபத்தோடு செய்யுங்கள். கர்த்தர் நல்லவர். அநேக சிறுகுழந்தை ஹோம்வொர்க்கை நீங்கள் வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கீங்க. சிறுபிள்ளைகளுக்கு பாட சொல்லுகிறோம், பெரியவர்களுக்கு பாட சொல்லுகிறோம். ஆண்டவர் நல்லவர். தினமும் தேவனோடு கூட பேசுங்கள். வாரம் 1 முறையாவது நீங்கள் ஊழியரோடு கூட தொடர்பு பேசுங்கள். நான் முடிந்த மட்டும் உங்கள் எல்லாரும் தொடர்பு நானும் என் மனைவியும் உங்களை அழைத்து ஜெபிக்கிறோம். சகோதரர்களை அழைத்து நாங்கள் பேசுகிறோம். அந்த கிருபையினால வெள்ளிக்கிழமை இரவு ஆண்களாய் கான்பரன்ஸ்ல ஜெபிக்கிறோம் 9 மணிக்கு மேலே. அப்படி நீங்கள் ஆண்கள் ஜெபத்துக்கு கலந்து கொண்டாலும் வீட்டில் இருந்தவரை கான்பரன்ஸ் கால கலந்து கொள்ளலாம். அதற்காக உங்களை ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். ஆண்டவர் நல்லது. இந்த நெருக்கமான காலத்தில் எங்கு பார்த்தாலும் பையன் நடந்த உலகத்துல என்ன செய்வது என்று தெரியவில்லை. ஆனால் இதற்கான இன்னும் சரியான மருத்துவ கண்டுபிடிக்க முடியாதனால மக்களுக்கு ஒரு பெரிய போராட்டம், தலைவர் போராட்டம். ஆனால் 2000 ஆண்டுக்கு முன்பதாகவே தேவனாய் கர்த்தருக்கு பரிகாரம் செய்து வைத்திருக்கிறார். அது விசுவாசிக்கிற நமக்கு இன்றைக்கு வரைக்கும் அது போதுமானதாக இருக்கிறது. அதனால ஆண்டவர் நல்லவர். இந்த உலகம் முழுவதும் கேட்டுக்கொண்டிருக்கிற அந்த வார்த்தையின்படியே ஒரு 10 வருடத்துக்கு முன்பதாகவே 7 மாத்திரைகள் இந்த தலைப்பிலே தேவனாய் கர்த்தர் ஆரோக்கியத்தை உறுதிப்படுத்துகிற வசனத்தை எடுத்து பிரிண்ட் அடித்து 7 மாத்திரைகள் என்ற தலைப்பிலே வெளியிட்டிருக்கிறோம். ஆரோக்கியத்தை விரும்பும் ஒவ்வொருக்குரியது நலமான வாழ்வுக்கு வழிகாட்டும் 7 மாத்திரைகள் சொல்லி ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு ஏதுவாக இது ஏற்கனவே நிறைய வகையில் விசுவாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அநேகர் வாங்கி நன்மை பெற்றிருக்கிறது மட்டுமல்ல, அற்புதமான சுகத்தை பெற்றிருக்கிறார். ஆயிரக்கணக்கான சாட்சிகள் தேவன் ஒருவர்தான் அதற்கு சாட்சியாக இருக்கிறார். இப்படி 7 வசனங்களை அது அடையாளப்பட்டிருக்கிறது. இதை தினந்தோறும் விசுவாச குடும்பத்தார் வாசிக்கிறார்கள். தங்கள் ஆரோக்கியத்தை காத்துக் கொடுக்கிறார்கள். வருமுன் காப்போம், வந்தபின் பார்ப்போம் என்று சொல்லாதபடி நாம் வருமுன் காப்பதற்காக பிரயாசப்பட வேண்டும். இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையை சுகத்துக்கு போதுமான இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இதை முறைப்படி கடைப்படுத்துகிறேன். தினமும் காலை ஜெபம் படித்தவுடனே இந்த 7 வசனங்களை அறிக்கை செய்கிறேன். ஆண்டவர் நல்லது. நான் உலகத்தில் கேட்கிற செய்திகள் எப்படி தாக்குதோ அதே போல
இந்த செய்திகள் உங்களை காக்கும். மறுபடி சொல்கிறேன், இந்த உலகத்துல கேட்கிற செய்திகள்லாம் உங்களை எப்படி தாக்குதோ அப்படியே இயேசு சொன்ன வார்த்தை உங்களை காக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் நல்லவே. தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் கடை சொல்ல போகிறோம். கர்த்தர் சித்தமா இருக்குமானால் 26ஆம் தேதி தொடர்ந்து மதுரை மாவட்டங்களையும் சென்னையிலும் கோவையிலும் ஊரடங்கு 4 நாள் அமுல்ல இருக்கிறது. ஆனால் திருச்சபையார் வீணாக போகாதபடி இருக்க நீங்கள் உங்களை காத்துக் கொள்ளுங்கள். விசேஷமாய் அரசாங்கம் கொடுக்கிற ஆலோசனை பின்பற்றுவது அது தேவனுக்கு மகிமையா இருக்கும் என்பது ஒருபோது மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் எந்த மேலான அதிகாரமும் தேவனால் உண்டாகி இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, தேவனால் அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. அதிகாரத்தில் ஒருபோது நாம் கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடாது, கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அதனால அவங்க ஆலோசனைப்படி நீங்கள் மருத்துவ ஆலோசனைப்படி கை கழுவுவது, அதோடு அடிக்கடி முகத்தை தொடாமல் இருப்பது, மற்றோடு கை குலுக்குவதை தவிர்த்துக் கொள்வது, அதோடு மாத்திர வீணாய் வெளியே செல்வது காரியங்களை விலக்கிக் கொள்வதுபடி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, விலகிது தனித்திரு என்று சொன்ன அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்படியும்படி அவங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதோடு கூட மருத்துவர்கள், தலைவர்கள், இன்னும் கூட தன்னார் தொண்டர்கள், காவலாளர்கள் எடுக்கிற எல்லா பிரயாசங்கள் வெற்றி அடைய நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் ஜீவனை பணைய வைத்து இந்த பணியை செய்த என்பதை ஒருபோது மறந்து போகக்கூடாது. நாம் வீட்டில் இருப்பது சிரமமாக எதிர்பார்க்கிறோம். ஆனால் அதை காற்றிலும் ஒரு பயங்கரமான நிலையில அவங்க போராடி இந்த வேலை செய்ய நம்ம மறந்து போக கூடாது. அவருக்கு விசேஷமா ஜெபிங்கள். இதோடு கூட அநேக தேவதாசர்கள் இரவு பகல் வரம் உபவாசம் ஜெபிக்கிறார்கள். நீங்கள் வாய்ப்பு கிடைக்க நேரம் உபவாசிங்கள், ஜெபியுங்கள். நீங்கள் தேவனுக்கு போய் அது செய்யும் இதை செய்யும் ஆணையிடாதபடி, ஆண்டவரே நாங்கள் உமக்கு காத்திருக்கிறோம் ஐயா, எங்களுக்கு மறுபடி ஒரு ஆணையிடும் ஆண்டவர், நாங்கள் மறுபடி வேலை செய்து ஜனங்களை நித்தியத்தை சேர்க்க உதவி செய்யுங்க சொல்லி கேளுங்க. அப்படி இறக்கத்துக்காக கேட்போம். கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒருவருக்கா ஒரு ஜெபித்துக் கொள்ளுங்க. வீடுகளும் நேரங்களை வீணாக்காதபடி நீங்கள் தேவனுக்கு பிரியமான செய்ய கர்த்தர்களை நடத்துவாராக. இந்த நாளே தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தை கேட்கும்படியாக கடந்து இருக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 35ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரால் ஈர்க்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலை மேல் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். அதே வசனத்தை ஏசாயா மறுபடி எழுதுகிறார். ஏசாயா 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் அப்படியே அவர் எழுதியிருக்கிறார். 35ஆவது அதிகாரத்துல மறுபடியும் 51ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் அப்படியே கர்த்தரால் ஈர்க்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர் தலைமையில் இருக்கும். சந்தோஷ மகிழ்ச்சி அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. நல்ல பிதாவே, ஒரு முறை அல்ல 2 முறை இந்த வசனத்தை ஆணித்தரமாய் எழுதி வைத்திருக்கிறேன். கர்த்தரால் மீட்கப்பட்ட ஜனத்துக்கு இருக்கிற மேன்மையை அழுத்தமாக, ஆணித்தரமாக, தீர்க்கமாக, திட்டமாக எழுதி வைத்த அந்த வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய சுத்த இதயத்தை எங்களுக்கு தாரும். இறை வார்த்தைக்கு எதிர் வார்த்தை இல்லை என்று சொன்னேன். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணினதுனால தங்கள் வாழ்க்கையை முன்னேற்றத்தை தடுத்துக் கொண்டார்கள் என்று வேதத்திலே பதிவு செய்திருக்கிறேன். நாங்கள் அதை போல கடவுள் வார்த்தைக்கு விரோதமாய் கலகம் பண்ணாதபடி இந்த வார்த்தை எப்படி கவனமாய் கேட்டு நாங்கள் விசுவாசித்து வெள்ளடை கத்த வார்த்தையினால வருகிற வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள வருஷ இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சொல்ல பிதார். இன்றைக்கு நான் பார்க்க போகிற தேவனுடைய வார்த்தைக்கு தலைப்பாக நான் இப்படி வைத்திருக்கிறேன். நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் தரவெளியாக ஓடிப்போம். மறுபடி சொல்கிறேன், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் தரைவெளியே ஓடிப்போம். ஒரு முறை வேத ஆராய்ச்சி நேரத்தை கேள்வி கண்ணோடு கேட்டேன், எது தலைமையில் இருக்கும், எது தரவழியாய் ஓடும் என்று சொல்லி. உடனே மக்கள் உடனே ஆன்சர் பண்ணிவிட்டார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அதில் ஸ்திரமாய் இருக்கிறார்கள். நித்திய மகிழ்ச்சிகள் தலைமையில் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் தரவழியாய் ஓடிவிடும் என்று சொன்னார்கள். அதை இன்று கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். மறுபடி கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போ. ஆதாம் இந்த உலகத்துல தேவனற்ற உறவினாலே எதெல்லாம் வரவழைத்தானோ அதெல்லாம் இயேசு விரட்டி அடித்து விட்டார். எதெல்லாம் இழந்து போறானோ அதெல்லாம் திரும்ப பெற்றுக் கொடுத்தார். எதெல்லாம் அவன் வேதனை ஆக்கினானோ அதெல்லாம் தேவன் சாதனை ஆக்கிவிட்டார். நாம் இப்பொழுது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையில இணைத்திருக்கிறபடினாலே நாம் ஆதாம் மக்களா இல்லை, கிறிஸ்து ராஜாவுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இன்னும் ஒரு வார்த்தை சொல்லவனால் நாம் ஒரு ராஜ வம்சங்களாக இருக்கிறோம் என்பதை மறந்து போகக்கூடாது.
இன்றைக்கு நாம் கேட்க போகிற வார்த்தையை அழுத்தமாய் சொல்லப்பட்ட வார்த்தை, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொன்னார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள். உலகத்திலே ஒரு பெரிய கூட்டம் இருக்கிறது. அது ஆதாம் வம்சத்திலே வந்ததுனாலே அவர்கள் தேவையோடு போராட்டத்தோடு கூட இருக்கிறார். இப்படிப்பட்ட நிலையிலே உங்களை ஒருவர் மீட்டெடுத்தார். கர்த்தருடைய நாமத்தினால சொல்லுகிறேன், ஆதாம் எழுந்து போன அந்த மேன்மையான ஆசீர்வாதத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் சபை பெற்றுக் கொண்டது என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. மீட்கப்பட்டவர்கள் என்றால் இந்த உலகத்திலே படுகிற எல்லா மனிதர்களுக்குண்டான பாடுகளோடு கூட இருக்கிற வாழ்க்கை அல்ல, அதற்கு தாண்டி ஒரு வாழ்க்கையை நமக்கு பூமியிலும் வைத்திருக்கிறார், நித்தியத்தில் வைத்திருக்கிறார். பூமியிலே இருக்கிற பிறந்த ஒவ்வொரு மனிதருக்கு ஒரு வாழ்க்கை அமைப்பு இருக்கிறது. அதை தாண்டின ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்தவம் என்பதை மறந்து போகக்கூடாது. மீட்கப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நாம் தரித்திரத்தில் இல்லை, பாவத்தில் இல்லை, சாபத்தில் இல்லை, மரண குழியில இல்லை, வேதனை இல்லை, அதிலிருந்து மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆதாம் மூலமாய் மனுக்குலத்துக்கு எதெல்லாம் வந்து வேதனையை சேர்ந்ததோ அதில் இருந்தெல்லாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிற தம்முடைய மீட்பை அவர் சொல்லுகிறார், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியின் தூய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர் என்று அறிந்திருக்கிறீர்களே. நான் மறுபடி சொல்லுகிறேன், நம் விலை அறிந்தால்தான் நம் நிலை உயரம் மறந்து போகக்கூடாது. நம் விலை அறிந்தால்தான், ஒரு பொருளுடைய விலையின் தன்மை அறிந்துதான் அதை வைக்கிற இடத்தை கூட நாம் செயல்படுகிறோம். ஒரு சாதாரண பிளாஸ்டிக் பொருளை வாங்கி வந்தால் நீங்கள் அது வைக்கிற இடம் வேற. ஆனால் விலையேறப்பட்ட ஒரு தங்கத்தை வாங்கி வந்தீர்கள்னா அதை நீங்க பாதுகாப்பா வைக்கிற இடம் வேற. ஏன்? உங்களுக்கே தெரிகிறது, விலையேறப்பட்டது விலையேறப்பட்டதுதான். விலையேறப்பட்டது நீங்கள் கொடுக்கிற பாதுகாப்பு விலையில்லாத ஒன்றுக்கு நீங்கள் கொடுப்பதில்லை. உங்களை என்னை தேவன் என்ன சொல்லுகிறது தெரியுமா? விலையேறப்பட்டவர்கள். அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், விலையேறப்பட்ட உங்கள் விசுவாசம். அழிந்து போகிற பொன், இந்த உலகம் பாதுகாப்பா இருக்கிற அந்த தங்கம் பொண்ணுக்கு அவர் சொல்லுகிறார், அது அழிவுக்கு ஏதுவானது. அவர் சொல்லுகிறார், அதை காற்றிலும் விலையேறப்பட்ட ஒன்றை பெற்றிருக்கிறீர்கள். அது தேவன் மேல வைத்திருக்கிற மகா விசுவாசம் பரிசுத்தமானது. அதுக்கு விலையே கிடையாது. ஏனென்றால் அதன் விலை கிறிஸ்து இயேசுடைய ரத்தமாய் இருக்கிறது. அதனுடைய விலை கிறிஸ்து இயேசு நமக்காக கொடுத்த வாழ்க்கையின் காரியமாய் இருக்கிறது. என்னை இயேசு கிறிஸ்து விலை கொடுத்து வாங்கியிருக்கிறாளே, இந்த உலகத்தில் எந்த பிசாசுடைய கிரியையோ, எந்த போராட்டங்களோ, எந்த நெருக்கங்களோ என் தேவனுடைய கருத்திலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்ற ஆணித்தரமான விசுவாசத்துல ஒரு நாளும் விட்டு விலகிடக்கூடாது. ஆணித்தரமான விசுவாசத்துல நிலைத்திருக்க வேண்டும். விட்டு விலகவே கூடாது. அதனுடைய விலையை நாம் அறிந்திருக்கிறோம். நான் ஒரு பிளாஸ்டிக் குடத்தை கொண்டு வருகிற பொழுது ஒரு திருடனை பறித்து போவான், ஆனால் அதை குறித்து அவளை அக்கறை எடுப்பேன் என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் நான் முக்கியமாக ஒரு 20 பவுன் ஒரு முக்கியமான ஒரு காரியத்துக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், ஒரு பொருளுடைய எதிர்காலத்துக்காக கொண்டு போய் கொண்டிருக்கிறேன், என் கையிலே பொறுப்புல ஒப்படைத்திருக்கிறார்கள், நான் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இருப்பேன். ஆனால் அதே ஒரு திருடன் பறித்துக் கொள்கிற பொழுது அதை நான் விட்டுவிட மாட்டேன். ஒருவேளை விட்டுவிட்டால் திரும்ப பெற்றுக் கொள்வது வரைக்கும் ஓய மாட்டேன். ஏனென்றால் அதன் மதிப்பு எனக்கு தெரிகிறது. அதை காற்றிலும் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்த என் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், உங்களுடைய விலையை நான் அறிந்திருக்கிறேன், ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது. அவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்கள், ஒருவனும் என் கையிலிருந்து பறித்துக் கொள்ள முடியாது என்று அவர் சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், என் கையிலிருந்தும் என் பிதாவின் கரத்திலிருந்தும் ஒருவனும் பறித்துக் கொள்ள முடியாது என்று சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒரு ஆணித்தரமான திட நம்பிக்கையை, கேரண்டியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் நீங்கள் சிக்கி தவிப்பதாக நினைக்கிற எந்த இடத்தில் நீங்கள் இல்லை என்று சொன்னார். ஒரு முறை எனக்கு பிரச்சனையான நேரம் வருகிற பொழுது, ஒரு போராட்டமான களம் சந்திக்கிற பொழுது ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா? கண்டவனா உன்னை திட்டுறதுக்கு, கண்டவனா உன்னை அடிக்கிறதுக்கு, கண்டவனா பேசுறதுக்கு, விட்டு கொடுக்க என்ன சாதாரண ஆளாயா நீ? இல்லை இல்லை இல்லை. உனக்கோ மதிப்பு தெரியாது, உனக்கோ மேன்மை தெரியாது. ஒன்னு சொல்லட்டுமா? உன்னை நான் விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். உன்னை விலையேறப்பட்ட விலை என்பதை மறந்து போகாதே. என்றைக்கு திருச்சபை தன் மேன்மை அறிகிறதோ, அந்த உண்மை அறிகிறதோ, அன்னைக்கு தான் நன்மைக்கு சுதந்திரவாளியாய் மாறும். மறுபடி சொல்கிறேன், திருச்சபை தன்னை குறித்த உண்மை என்னைக்கு அறிகிறதோ, அன்னைக்கு தான் நன்மையை மேன்மையை பெற முடியும் என்பதை மறந்து போகவே கூடாது. நான் பாரம்பரியமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் தான். என்னுடைய தகப்பனார் பெயர் லாசரஸ், என் தகப்பனாருடைய தகப்பனார் பெயர் மாசுலமணி, என்னுடைய தாத்தாவுடைய அப்பா பெயர் ராயப்பன்.
தலைமுறைகள் கிறிஸ்துவம் தான் இருந்தது. ஆனால் கிறிஸ்துவை குறித்த உண்மை எங்களுக்கு தெரியவில்லை, எங்களை குறித்த உண்மையும் தெரியவில்லை. 4 தலைமுறைகள் ஒன்று காரியத்தில் முன்னேற விடாமல் எங்கள் வாழ்க்கை நாசமாக்கி கொண்டு போனதை ஒழிய நல்ல நிலைக்கு வரவில்லை. ஆனால் ஒரு நாளிலே இந்த தலைமுறை கிறிஸ்துவை அறிந்தது, கிறிஸ்து எங்கள் தந்த மேன்மை அறிந்தது. அதனால் இப்பொழுது ரட்சிப்பு இங்கே கீழிருந்து மேல ஆரம்பித்தது. எங்க ரட்சிப்பு பிற்பாடு எங்கள் தகப்பனார் ரட்சிக்கப்பட்டார், எங்கள் தாத்தா ரட்சிக்கப்பட்டார். ரட்சிப்பு கீழே இருந்து போய்விட்டது. ஆண்டுடைய நாமத்தினாலும் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர்கள். அப்படியானால் ஏற்கனவே இருந்த இடத்திலே நீங்கள் இல்லை என்பதை ஒருபோது மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, எகிப்திலிருந்து வெளியே வந்த பிற்பாடு கூட அந்த கொமட்டிக்காய் ஞாபகம் தான் அவள் வாழ்க்கையை நாசப்படுத்தினது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த உடனே வேலை செய்தே பிழைத்திருக்கலாம் என்று சொல்லுகிற அந்த பழைய நினைவுகள் தான் அவளை பாலடித்தது. எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பிற்பாடு அந்த பழைய சிதை தான் தேவனுடைய கோபத்தை கொண்டு வருவதற்கு காரணமாக அந்த வனாந்தரத்தில் ஆரோன் மூலமாய் அப்படிப்பட்ட ஒரு விரதமான செயல்களை நடக்க வைத்தது. வேதம் சொல்லுகிறது, முந்தினதை யோசித்துக் கொண்டிருக்காதே, பூர்வமாக சிந்தித்துக் கொண்டிருக்காதே, உன் வாழ்க்கையிலே புதியது செய்ய வேண்டும். ஏனென்றால் நீங்கள் மீட்கப்பட்டவர்கள். ஒருவன் கிறிஸ்துக்குள் இருப்பானால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழச யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நேற்றைய வேஸ்ட் எல்லாம் பாக்ஸ்ல போட்டு குப்பையில போட வேண்டியது. அதை மறுபடியும் எடுத்து பார்த்து நாம் அதை யோசிக்கிறதுக்கு ஒரு காரியம் அல்ல. நானுடைய நாமத்தினால சொல்லுகிறேன், நாம் கிறிஸ்துக்குள்ளாக இருக்கிறோம். உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவ சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவை தரித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக கூடாது. நான் பழைய காரியத்தை யோசித்துக் கொண்டிருக்கிற அளவுக்கு நான் பழைய மனிதன் அல்ல, நான் புதிய மனிதன் என்பதை மறந்து போக கூடாது. நாம் மீட்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு தான் ஏசியத்துக்கு சொல்கிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டிருப்பீர்களானால் நீங்கள் எந்த சூழ்நிலையை இருந்தாலும் கடந்து வந்து சீயோனுக்கு வருவீர்கள். வேதம் சொல்லுது, சீயோனுக்கு வருவீர்கள். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். பொன்னாம் நாளை பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த முழு உலகமும் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் இருக்கிறது. நான் ஒன்று சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினாலே இதுதான் நடக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்ட தேவ ஜனமே, நீ மறுபடி இணைந்து தேவனை ஆராதிக்கிற காலம் வந்து போகிறது. ஆண்டவராக ராஜா கிறிஸ்து இயேசு மகாராஜா அந்த ஊருக்கு இந்த பூமிக்கு வரப்போகிறார். மகாபிரபு சதா காலம் ஆளுகை செய்கிற தேவாதி தேவன் அகில உலகத்தில் நம்முடைய நாமத்தினாலே ஆளுகை செய்ய போகிறார். உலகம் முழுவதும் தேவனை ஆராதிக்க நாட்கள் வருகிறது என்று சொல்கிறார். வேதம் இப்படி சொல்கிறது பாருங்க, நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்துல 45ஆம் அதிகாரத்துல அவர் இப்படி அடையாளம் விட்டுருக்கான வாசிக்கிறேன். பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேற ஒருவர் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இது ஒரு தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தை கிடையாது. தேவனே தன்னுடைய வார்த்தையை தீர்க்கதரிசி நாவில போட்டு சொல்ல வைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஆணித்தரமான வார்த்தை பாருங்களேன். பூமி எல்லை எங்கும் உள்ளவர்கள் தேவனை நோக்கி பார்க்கிற வேலை வந்துவிட்டது. முழங்கால் யாவும் அவர் முன்பதாக முடங்கி, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொன்னபடி வானோர் பூதுலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் இயேசு முன்பதாக முடங்கி, இயேசு தான் கர்த்தர் என்று சொல்லத்தக்கதாக எல்லா நாமத்தையும் மேலான நாமத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்ன அந்த பவுலின் அறிக்கை, ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அறிக்கை இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைவேறுகிற காலத்தில் வந்திருக்கிறது என்பதை மறந்து போக கூடாது. வேதம் சொல்லுகிறது, இந்த நீதியான வார்த்தை இது கதவிடுகிற வார்த்தை அல்ல, கேட்டு போகிற வார்த்தை அல்ல. இப்ப நான் சொல்லுகிற இந்த நீதி உள்ள வார்த்தையானது, அவர் சொல்லுகிறார், ஆண்டவர் என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை. கர்த்தரிடத்தில் மாத்திரம்தான் நீதியும் வல்லமை உண்டு என்று அவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாக எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் சந்ததியாய் யாவரும் ரட்சிக்கப்பட்டவர்கள், மீட்கப்பட்ட தலைமுறை யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு
மேன்மை பாராட்டுவார்கள் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை உண்மையுள்ளது. அப்படியானால் இந்த பூமியிலே மீட்கப்பட்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிற மேன்மை என்ன? அதை வேகமாய் பார்த்து அதை சுதந்திரம் என்பதை வேகமாய் பார்க்க போகிறோம். மீட்கப்பட்டு கிறிஸ்துவ சகமாகிய சபையிலே இணைக்கப்பட்ட திருச்சபையின் மேன்மை என்ன? மறுபடியும் நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் நல்லவர். எப்தா ஒரு நம்மளை போல குழந்தை பிறந்தவன் தான். ஆனால் அப்படி பிறப்பிலை தவறுந்ததுனால அவனை வளர்க்க பெற்று வந்தபடினாலே அவன் தாறுமாறாய் வாழ்க்கையாகி அவன் காவாளிகளை கூட சுற்றான் என்று சொல்லி அவனை பைபிளை போட்டது. ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் கிறிஸ்துவின் சகமாக சபையிலே இணைக்கிற பொழுதுதான் அவன் ஒழுங்கப்படுத்தப்பட்ட வாழ்க்கையில வாழ முடியும் என்பதை மறந்து போகவே முடியாது. மறுபடி சொல்கிறேன், தலையற்ற சரீரம் நிலையற்று இருப்பது போல கர்த்தரால் மீட்கப்பட்டு ரட்சிக்கப்பட்டேன் சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனுஷன் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே தன்னோடு கூட இணைத்துக் கொள்ளாத நிலை ஒன்று இருக்குமானால் நிலையற்ற வாழ்க்கைதான் மறந்தே போகாது. ஆண்டவர் தெளிவா ஞாபகப்படுத்தினார். தலையற்ற சரீரம் நிலையற்று இருப்பது போல சபையற்ற மனிதனும் நிலையற்று இருப்பார் என்று சொல்லி இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இறை ஆயத்தமா இருந்தாலும் ஆயத்தமா இல்லாவிட்டாலும் உண்மை உண்மைதான். சில உண்மைகளை சொல்லுகிற பொழுது சில பேர் நாங்கள் ஏற்பதில்லை. நீங்கள் நான் ஏற்க வேண்டும் என்பதற்காக சத்தியம் இல்லை. சத்தியம் அதை ஏற்றுக்கொள்வதற்கு வாழ்க்கை தர உண்மையில தான் இருக்கிறது. மறுபடியும் சொல்லுகிறேன், நீங்களும் நானும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சத்திய புஸ்தகத்தை கொடுக்கவில்லை. இந்த சத்திய புஸ்தகத்தை ஏற்றுக்கொள்வதற்கு வாழ்வழிக்கும்படியாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைப்படி நடக்கிற பொழுது இந்த வாழ்க்கை உண்டு என்று அடையாளப்பட்டிருக்கிறது. ஆனால் ஆண்டுடைய நாமத்தினாலே மீட்கப்பட்ட நீங்களும் நானும் சரியமாக சபையில் இணைக்கப்பட்ட நம்ம மேன்மையான ஒன்று 51:3 வறட்சியான வாழ்க்கையை செழிப்பாக்குவார். மீட்கப்பட்ட உங்களுக்கு தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள் ஆயிரக்கணக்கானது. அது 7 ஆசீர்வாதங்களை இந்த வாரம் தியானத்தில் எடுத்துக்கொள்கிறோம். 1, வறட்சியான வாழ்க்கையை செழிப்பாக்குவார். இரண்டாவதாக ஏசாயா 35:2 தேவனுடைய ஆளுகையும் அற்புதத்தையும் நாம் காண்போம். கிறிஸ்துவ சகமான சபையில் இணைக்கப்பட்டிருக்கிறானால், மீட்கப்பட்டு கிறிஸ்துவ சகமான சபையில் இருப்பீர்களானால் 1, வறட்சியான உங்கள் வாழ்க்கை செழிப்பாய் மாறும். 2, தேவனுடைய ஆளுகையும் அற்புதத்தை உங்கள் கண்கள் காணும். 3, ஏசாயா 35:5 பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் காண்பீர்கள். நீங்கள் கடவுளுடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அப்படி சரியமாக சபையில் இணைக்கப்படுகிற பொழுது நீங்கள் ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் காண்பீர்கள். 4வதாக ஏசாயா 35:5 நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகளை கேட்போம். நீங்கள் சபைக்குள்ள போகிற பொழுது உங்கள் வாழும் நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தைகள் அங்கே பிரசங்கிக்கப்படும் என்பதை மறந்து போகக்கூடாது. விழுந்ததிலிருந்து அடைந்தது வரைக்கும் நிறைய செய்திகளை பல நிலையில கேட்கிறோம். ஆனால் அது நம்ம வாழும் நம்பிக்கைக்கு கொண்டு வருகிறது என்று சொல்லிவிட முடியவில்லை. தினந்தோறும் பேப்பரை பார்க்கிற ஒவ்வொரு பயத்தினாலே பாதிக்கப்படுவதை தான் உலகம் முழுவதும் பார்க்கப்படுகிறது. என்றால் நற்செய்திகள் தடையாகிறது, துர்ச்செய்திகள் தீவிரப்படுகிறது. நான் மறுபடி சொல்லுகிறேன், நற்செய்திகள் எங்கெல்லாம் தடையாகிறதோ அங்கெல்லாம் துர்ச்செய்திகள் தான் தீவிரமாய் பரவும் என்பதை மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நற்செய்தி தேவன் கிரயம் செலுத்தி ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. துர்ச்செய்தி தேவனால் துரத்தப்பட்ட பொல்லாத பிசாசுக்கு இருந்து வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. 5வதாக இயேசு 35:6 முடக்கப்பட்டதெல்லாம் முடிவுக்கு வரும். கொரோனா வைரஸ் மூலமாய் உலகமே முடங்கி இருக்கிறது, வேலைகள் முடங்கி இருக்கிறது, கம்பெனி முடங்கி இருக்கிறது. மறுபடி கர்த்தருடைய நாம சொல்ல முடக்கப்பட்டு கிடக்கிற எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு வரும். மீட்கப்பட்ட ஜனம் இதில் 100% ஸ்ட்ராங்கான விசுவாசமாய் இருக்க வேண்டும். 6வதாக இயேசு 35:6 ஆர்ப்பரிக்கும் ஆராதனை மீண்டும் தொடரும். மீண்டும் தொடரும். வேதம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலே ஆர்ப்பரி, எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்து மகிழ்ந்து கலிகூறு. ஈட்டிலிருந்து கடவுள் மீட்டெடுத்த அந்த வம்சத்தை காணால ஆசீர்வாதம் தோட்டத்தில் வைத்தார். ஆசீர்வாதம் நிலையில் இருந்த மக்கள் தேவனற்ற உறவினாலே மறுபடியும் சிறையிருப்புக்கு தள்ளப்பட்டார்கள். அப்பொழுது வாழ்க்கை நம்பிக்கையற்றவர்களாய் போனார்கள். அப்பொழுது செப்பனியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், சீயோன் குமாரத்தியே மறுபடியும் கெம்பீரமாய் பாடுவாய், இஸ்ரவேலே நீ ஆர்ப்பரிப்பாய், எருசலேம் குமாரத்தியே நீ முழு இதயத்தோடு மகிழ்ந்து களி கூறுவாய். நீ இந்த நிலைக்கு ஆயத்தப்படுத்து. கர்த்தர் உன் ஆக்கினையை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் நடுவில் வருவார்.
தீங்குக்கெல்லாம் விலகி காக்கப்படுவாய் என்று சொல்லியிருக்கிறது. இனி ஒரு நாள் வரப்போகிறது, மறுபடி கூடி நாம் சேர்ந்து ஆராதிக்கிற காலங்களை அது சீக்கிரமா கொண்டு வர போகிறார். 7வதாக ஏசாயா 35:10 மாறாத மகிழ்ச்சி நாம் உண்டாகும். மாறாத மகிழ்ச்சி. இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்கிற எல்லாம் மாறுகிறதா? ஏனென்றால் எல்லாமே மாற்றம் உள்ளது. இயேசு ஒருவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதுகிறார், வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பண ஆசை இல்லாதவராய் நடந்து கொண்டு உங்கள் உள்ளவையில் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை சொல்லியிருக்கிறாரே. ஆகையால் கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். இந்த சிலுவையை தொடங்கி ஆயிரக்கணக்கான நன்மைகள் வந்திருக்கிறதில்லை, ஆயிரக்கணக்கான தீமைகளை தொடர்ந்திருக்கிறது. ஆனால் எல்லாம் என்னை விட்டு மாறி போய்விட்டது. ஒன்று மட்டும் நிலைத்திருக்கிறது, அதுதான் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவேன் சொன்ன ராஜாதி ராஜா மகாபிரபு இயேசு கிறிஸ்து. உறவுகள் மாறும், உரிமைகள் மாறும், உடைமைகள் மாறும். உங்களை அழைத்த தேவன் உன்னதமானவர், ஒருபோதும் மாற மாட்டார். அதை நீங்கள் ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்ட ஜனமா இருப்பீர்களானால் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு வந்து சேருவதில் சந்தேகமே இல்லை. நீங்கள் ஒருவேளை இதுவரை மீட்கப்படவில்லை என்றால் நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்று தேவன் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். நீங்கள் மீட்கப்பட வேண்டும் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் விசுவாசியுங்கள். அதை அடையாளப்படுத்த முடியாத திருமுழுக்கு எடுத்து கிறிஸ்து சரணா சபையில் இணைத்துக் கொள்ளுங்கள். அங்கே உங்களுக்காக ஏற்பட்டப்பட்ட போதகர் உங்களை சரியான பாதையில் நடத்தி இந்த ஆசீர்வாத சுதந்திரமையா மாற்றுவார். 1, வறட்சி வாழ்க்கை செழிப்பா மாறும். 2, தேவனுடைய ஆளுகையின் அற்புதத்தை நம் கண்கள் காணும். 3, பிரகாசமான எதிர்காலத்தை நாம் காண்போம். 4, நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தையை கேட்போம். 5, முடக்கப்பட்டதெல்லாம் முடிவுக்கு வரும். 6, ஆர்ப்பரிக்கும் ஆராதனை மீண்டும் தொடரும். 7, மாறாத மகிழ்ச்சி நமக்கு உண்டாகும். கர்த்தருடைய நாம சொல்கிறேன், இதுதான் நடக்க போகிறது. நீ என்னமோ நடக்க நினைக்காங்க, ஒண்ணுமே நடக்காது. கடவுள் சொன்னதான் நடக்கும், அவர் சொன்னதான் நடக்கும். அதுக்கு நீ ஒரு வார்த்தை கூட நடக்காது. கடவுள் வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிறவளுக்கு இந்த ஆலோசனை அல்ல, கடவுள் வார்த்தை சார்ந்து கொள்ளவளுக்கு. பேதுரு சொல்லுகிறார், எவெல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் அகப்படவில்லை ஆண்டவரே, இத பகல் வேலையில மீன் பிடிக்கும்படியாக எனக்கு ஆலோசனை கொடுக்கிறேன். நான் பகலை மீன் பிடிப்ப வாய்ப்பு இல்லை, ஆகிலும் நான் உம்முடைய வார்த்தையின்படி வலைய போடுகிறேன். இவள் நேரம் தேவனுடைய வார்த்தை கேட்டேன், உம்முடைய வார்த்தை சகலத்தை செய்ய வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி போடுகிறேன். என் பலனை சார்ந்தல்ல, என் ஞானத்தை சார்ந்தல்ல, என் சொத்தை சார்ந்ததல்ல, என் திறமையை சார்ந்தல்ல, உம்முடைய வார்த்தை மேல நம்பிக்கை வைத்து வலையை போடுகிறேன் என்று சொன்னான். சூழ்நிலையில் சரியில்லை, மதிய நேரம், மீன் பிடிக்க கூடாத நேரம், இதையெல்லாம் தாண்டி அவன் படகு நிரம்பி 2 படகு நிரம்பத்தக்கதாக நீங்கள் கிடைத்தது ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற தேவன் ஒன்றும் இல்லாதிருந்து ஒன்றை உருவாக்குறவர். அவன் தான் சகலத்தை சிருஷ்டித்தவர் என்பதை மறந்து போகக்கூடாது. மீட்கப்பட்ட ஜனத்துக்கு இப்படிப்பட்ட மேன்மைகளால் தேவன் வைத்திருக்கும் போது எப்படி சுதந்திரிக்க வேண்டும்? முதலாவதாக வறட்சியான வாழ்க்கையை செழிப்பாக்க வேண்டுமானால் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 31 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 1லிருந்து 11 வரைக்கும் வீட்டில் வாசித்து பாருங்கள். திருச்சபை என்ன இருக்கிறது என்று பாராமல் எது இருக்க வேண்டும் என்று பேசுங்கள். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கை செழிப்பாக வேண்டுமானால் அங்கு என்ன இருக்கிறது என்பதை பாராமல் எது இருக்க வேண்டும் என்று பாருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். இதே பூமியை குறித்து 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 31 சொல்கிறது, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாய் இருந்தது. சாயங்காலம் விடிய காலம் ஆகி 6ஆம் நாள் ஆயிற்று. இந்த 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலையும் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துக்கு இடையில ஒரு பெரிய அற்புதங்களால் நடந்திருக்கிறது. அங்கே இருக்கிற நிலைகளாம் மாறி இருக்கிறது. அது காரணம் என்ன? வேதம் சொல்லுகிறது, பூமி ஒழுங்கில்லாமல் இருந்தது, வெறுமையாய் இருந்தது, இருளாய் இருந்தது. ஆனால் தேவன் அதை பேசவில்லை.
இன்னைக்கு உலகம் பாதிப்பு இருக்கிறது. மக்கள் மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கொத்து கொத்தாய் மரிக்கிறார்கள். பேப்பர்ல நாம் பார்க்கிறோம். ஒவ்வொரு பயத்தின் பிடியிலே இருக்கிறார்கள். மக்கள் இதையே பேசிக் கொண்டிருக்க நேரத்தில் நீங்களும் நானும் எதை பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அந்த மார்த்தாள் மரியாள் சொல்கிறார், 4 நாளாகிவிட்டது, நாளும் என்று சொல்கிறார். இதுதான் உலகமெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற வார்த்தை தானே. நான் உனக்கு என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறேன்? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா? அவர் சொல்லுகிறார், உலகம் பேசுவதை போல நீ பேசுகிறாயே. உலகம் மரித்த மனையிலே கூட நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறது போல நீ நம்பிக்கையற்று இருக்கிறாயே. நீ என்னோடு கூட என்ன பாதத்திலிருந்து படித்த சகோதரி அல்லவா? இந்த உலகத்தின் மரணத்தை குறித்து பயந்து கொண்டிருக்க நீ பயந்து கொண்டிருக்கிறாயே. இந்த மரண உலகத்தை ஆட்கொண்டிருக்கிறதை கண்டு என்ன நடக்குமோ நீ யோசித்துக் கொண்டிருக்க வேலையில நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாயே. நான் உனக்கு ஏற்கனவே கற்றுக் கொடுத்திருக்கிறேனே. என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமல் இருப்பான் என்று சொல்லவில்லையா? நான் மரித்தாலும் பிழைப்பான், மரியாமல் இருப்பான். இதான் உன்னுடைய வாழ்க்கை குறித்து நான் சொன்ன வார்த்தை என்பதை அடையாளப்படுத்தினார். வெறுமையா இருக்கிறதே, இருளா இருக்கிறதே, ஒழுங்கிட்டு இருக்கிறதே என்று பேசவில்லை. என்ன இருக்க வேண்டும் என்று பேசினார். இருளை வெளிச்சமாக்கினார். வெறுமையா இருந்ததை சகல பொருட்களால் நிரம்ப வேண்டும் என்று சொன்னார். ஒழுங்கற்றி இருந்ததை இப்படி அமைப்பாய் இருக்க வேண்டும் என்று பேசினார். அவர் என்ன பேசினாரோ அப்படியே ஆயிற்று. அந்த ஆவியைத்தான் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஆதாம்லை தவறு எப்போ வந்து தெரியுமா? அந்த ஆவியை பெற்று அவர் சொன்னதை பேச வேண்டியவன். அந்த ஆவியை பெற்று அவன் பிசாசு சொன்னதை பேசுறதுனாலே அந்த ஆவி தவறாய் பேசுகிற அவனை விட்டு வந்த இடத்துக்கு போய்விட்டது. மறுபடியும் சொல்கிறேன், தேவ ஆவியை பெற்றவன் தேவனை போல பேச வேண்டியவன். தேவையற்றதை பேசினதுனாலே தேவையற்றதை பேசுகிற விட்டு அந்த ஆவி விலகி போய்விட்டது. சவுல் மேல தேவ ஆவி இருந்தது, சரியான பேசுவதற்கு இருந்தது. அவருடைய எண்ணங்களும் சிந்தைகளும் மாறின பொழுது அந்த ஆவி அவனை விட்டு கடந்து போய்விட்டது. இன்றைக்கு தேவனுடைய ஜனங்களாக இருக்கிற நீங்களும் நானும் எதை பேசுகிறோமோ அதை ஆளுகை செய்யும். நாம் தேவனை விசுவாசி தேவனுடைய வார்த்தையை பேசுவேனால் தேவனுடைய ஆவியானவர் என்னை ஆளுகை செய்வார். நாம் தேவையற்றதை பேசுவேனால் பிசாசுதான் என்னை ஆளுகை செய்யும். எதை பேசுகிறோம்? பேசி வேதம் சொல்வது மரணமும் ஜீவனும் நாவி அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. Thank you Jesus. என்னுடைய வாழ்க்கை நான் பேசுற வார்த்தையில் இருக்கிறது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறாயா? நீ நல்லதை பேசு, நல்லதை அறிக்கையிட்டு சொல்கிறார். ஆனா முதலாவதாக நம்முடைய வறட்சி செழிப்பாய் மாற வேண்டும் என்றால் என்ன இருக்குது என்று பாராமல் எது இருக்க வேண்டும் என்று பேசுகிறது சொன்னார். எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் எசேக்கியேலை ஒரு உண்மையை கற்றுத்தர வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அதனாலே அவனை ஒரு தரிசனத்திலே வனாந்தரமான இடத்திலே கொண்டு போய் அங்கே நிறுத்தினார். அங்கே இருக்கிற நிலைகளை பார்க்க சொன்னார். அங்கே இருந்த நிலை என்ன தெரியுமா? உலர்ந்த எலும்புகள் இருந்தது. உலர்ந்து காஞ்சி போன எலும்புகள் இருந்தது. அதை பார்த்து அவர் கேட்கிறார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரிடையுமா என்று அவர் கேட்கிறார். எப்படி இதற்கு பதில் சொல்ல முடியும்? ஆனால் அவன் அருமையான தேவனுடைய மனுஷன் ஒரு அருமையான வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார் தெரியுமா? அவர் கேட்கிற பொழுது, மனுபுத்திரனை எலும்புகள் உயிரிடையுமா என்று கேட்டார். அதுக்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீ அதை அறிவீர் என்றேன். எஸ்ன்னு சொல்லல, நோன்னு சொல்லல. நம்ம சில நேரத்தில் நமக்கு தெரியலைன்னா கடவுள் காரியத்துல எஸ்ன்னு சொல்ல வேண்டாம், நோ சொல்ல வேண்டாம். அவர் கேட்டார், பேதுருவை பார்த்து கேட்டார், நீ என்ன அன்பா இருக்கிறான்னு கேட்டார். அவர்கிட்ட உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னான். மறுபடி கேட்டா, நீ எந்த அன்பா இருக்கிறான்னு கேட்டார். நான் உண்மை நேசிக்கிறேன்னு சொன்னான். மறுபடியும் கேட்டார், இவ எல்லாரையும் காற்றில் அன்பா இருக்கிறாயா? என்ன சொன்னா தெரியுமா? நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர். ஒண்ணு தெரியுமா? நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவனுக்கு இந்த உலகத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நம்ம சபைக்குள்ள என்ன நடந்து கொண்டிருக்கிறது, நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது, இனி என்ன நடக்க போகுது எல்லாம் அவருக்கு தெரியும். வேதம் சொல்கிறது, அவருக்குள்ளதான் சகல அசைவும் இருக்கிறது என்று சொல்கிறது. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், நம்ம பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசை சபைக்கு எழுதுகிற பொழுது இப்படி அடையாளப்படுத்துகிறார். அவருடைய திவ்ய வல்லமையை நாம் தியானிக்க போது ஒரு புது பலன் அடைவோம் என்று மறந்து போக கூடாது. அவர் சொல்லுகிறார், கொலோசை 1ஆம் அதிகாரம் 15, அவர் அந்தரமான தேவனுடைய தற்சுருவமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்திய பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவருமாகிய காணப்படுகிறவர்கள் காணப்படாதவர்கள் சகல வஸ்துகளும், சிங்காசங்கள் ஆனாலும்
கர்த்தத்துவங்கள் ஆனாலும், துறைத்தரங்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், சகலமும் அவரை கொண்டு அவருக்கென்றே சிருஷ்டிக்கப்பட்டது. இன்னைக்கு உலகம் முழுவதும் நிலைகளிலே இருக்கிற மோசமான காரியத்தை சற்று யோசித்து பார்த்தால், இந்த வசனத்தின்படி அவருக்கென்று படைக்கப்பட்ட இந்த பூமியானது, அவருடைய மகிமைக்கென்று படைக்கப்பட்ட அந்த பூமியானது அந்த நிலையை இழந்ததினாலே இந்த போராட்டத்தில் சிக்கி தவிக்கிறோம் என்பதை அறிய வேண்டும் என்று பவுல் விரும்புகிறார். அவர் எல்லாவற்றுக்கும் முந்தி பேரானவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அவர்தான் இப்படி பேசி அறிக்கையிட்டனே, பிரகடனப்படுத்தினே, அவர்தான் சரியமாகிய சபைக்கு தலையானவர் என்பதை அடையாளப்படுத்துகிறார். இப்படி இசையெடு சொல்கிறார், அதை பார் என்று சொல்கிறார். நீர் அறிவீர், இப்பொழுதுதான் ஆலோசனை கொடுக்கிறார். நீ அதை பார்த்து பேசு என்று சொன்னார். அவர் பேசின பொழுது உலர்ந்த எலும்புகளால் ஒன்று சேர்த்தது, நரம்புகள் உண்டானது, தசைகள் உண்டானது, தோல் உண்டானது, சேனையாய் மாறினார்கள். இந்த தரிசனத்தை அவர் கண்ட பிற்பாடு இப்பொழுது அது எல்லாம் இருக்கிறது, அசைவில்லாமல் இருந்தது. ஆவி வரும்படி சொன்னார், ஆவி வந்தது, சேனையாய் நின்றார்கள். இந்த தரிசனத்தை காண்பித்தவர் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் தரிசனத்தை சொல்வாரானால் ஒரு கரிசனை நம்ம மேல் இருக்குது என்பதை மறந்து போகக்கூடாது. என்ன சொல்ல வருகிறார் பாருங்களே, எசேக்கியேல் 37. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அவர் சொல்லுகிறார், இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு, எங்கள் நம்பிக்கை அற்று போயிட்டு, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். மீட்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இப்படியெல்லாம் இருந்து எங்க வாழ்க்கையில போராட்டம் தீரலேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறாங்க. நீ அவர் போய் சொல்லணும், நீ ஒரு தீர்க்க தரிசனமாக வைத்தவரோடு சொல்ல வேண்டியது விட்டால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் விரோதிகளுக்கு வெளிப்படவும் உங்களை மறுபடி தேசத்துக்கு வர பண்ணுவேன். அப்படியானால் இன்றைக்கு கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டு அல்லல் படுகிற உங்களை மறுபடி அதிலிருந்து விடுதலை பண்ணி மறுபடி உங்களை ஆசீர்வாதமான இடத்தில் பூமியில வைப்பே, நித்தியத்தில் நீங்கள் சேரும் வரை சத்தியத்தின்படி நான் பாதுகாப்பாய் இருப்பேன் என்பதை அவர் அடையாளப்படுத்துகிறார். அதோடு மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிற, என் ஜனங்களே, நான் உங்களை பிரேத குழிகளை திறந்து உங்களை பிரேத குழியிலிருந்து வெளிப்பட போது நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள். என் ஆவியை உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்கள் உயிரிழவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்துல வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல். கர்த்தர் சொன்னதை சொல்லியிருக்கேங்க, கர்த்தருடைய ஆவியான சொன்னதை சொல்லியிருக்கிறேன். மறுபடி நடக்க போறது இதுதான். வறட்சிகளாம் செழிப்பாய் மாறும். நீங்க பேசுங்க, வறட்சி கடுக்கு பேசாதங்க, தேவ தருக்குன்னு சொல்லுங்க. பக்கத்திற்கு தேவனை அறியாத மக்களை உற்சாகப்படுத்துங்க. சீக்கிரமா சபையில கூடுவோன்னு சொல்லுங்க. நம்ம பாஸ்டர் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுவோம், நம்ம கேட்போம்னு சொல்லுங்க. இணைந்து ஆராதிக்க போறோம்னு சொல்லுங்க. நாம் அந்த நம்முடைய ஏற்கனவே திட்டமிட்டபடி முடிவு நிறைவேற்றுவோம்னு சொல்லுங்க. கடவுள் இந்த பூமியிலே வரும் வரை எகிப்து தேசத்திலே இருக்கிற அந்த யோசேப்பு வம்சத்தை காக்கும்படியாக எகிப்து தேசத்தை ஆசீர்வதித்தவர். கடவுள் நம்மை இந்த பூமியிலிருந்து மீட்டெடுக்கும் வரை இந்த உலகத்துக்கு ஒரு சேதம் வராமல் காத்துக் கொள்வதற்கு அவர் உண்மையில் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், கப்பல் சேர்த்திருக்கிற போது நீங்கள் யாரும் பயப்படாதீர்கள், என் மேலே என் தேவனுக்கு அக்கறை உண்டு, என்னை ஆட்கொண்டவருக்கு அக்கறை உண்டு, என்னை சொன்னப்பட்ட தரிசனப்படி நிறைவேற்றும் வரை என்னை அழிய விட மாட்டார், அதனால் நீங்களும் அழிய மாட்டீர்கள். ஆண்டவர் சொன்னார், பூமியில சகல ஜனங்களும் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார். தெரியுமா? நம்மை காப்பாற்றுவார், நம் மூலமாய் முழு உலகத்துக்கும் ஆசீர்வாதமா மாற்றுவார். நம்பிக்கையோடு காத்திருங்கள், நீங்கள் பேசுங்கள். மறுபடி சபையில கூடுவோம், மறுபடி குடும்பமாய் ஆராதிப்போம். இன்னும் அநேகர் சேர்ந்து இணைந்து ஆராதிக்க போகிறோம். நீ கேட்ட தீர்க்கதரிசன வசனப்படி பூமி இருக்க எல்லா ஜனங்களுடைய முழங்கால்கள் முடங்கி கர்த்தரே தேவன் என்று அறிக்கை செய்யும். அந்த வார்த்தை தேவனுக்கு புறப்பட்டது, நிறைவேறும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாய் பேசுங்கள். உங்க வாழ்க்கை வறட்சி செழிப்பாய் மாற வேண்டும் என்றார் ஆண்டவர் சொன்னார். என்ன இருக்குது என்று பாராமல் என்ன இருக்குது என்று பேசுங்கள். பிள்ளை படிப்பு போச்சு, ஐயோ பிள்ளைடைய எதிர்காலம் போச்சு, பிள்ளை வேலை போச்சு, இல்லே போச்சின்னு பேசாதங்க. ஆண்டவர் வெறுமையான இடத்துல பேசினார். என் பிள்ளை இனிமே நல்ல முன்னேற போறான், என் குடும்பம் இனிமேல் தரமா வர போகிறது, எங்க சமுதாயம் தரமா வர போகுது, நான் வாழுகிற பகுதி இன்னும் அழகாய் போகிறது, என்னுடைய சபை இன்னும் மிக மகிமை கட்டப்பட போகிறது, கடவுள் வருகை வரைக்கும் எங்களுக்கு ஒரு குறை வராது என்று பேசுங்கள், அது நடக்கும். இரண்டாவதாக தேவனுடைய அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் யோசுவா 3 அதிகாரம் 5 வசனம்
சங்கீதம் 87 சங்கீதம் 1-2, சங்கீதம் 96-9. திருச்சபை தேவ வல்லமை வெளிப்பட பரிசுத்த வாழ்வை விரும்புங்கள். கடவுள் இப்படி சொல்கிறார், என் அஸ்திபாரம் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. கடவுள் எங்கே தன்னை கிரியை செய்கிறார் தெரியுமா? சங்கீதம் 87 சங்கீதத்துல இவர் இப்படி அடையாளப்படுத்துகிறார். நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 87 சங்கீதத்துல அந்த வசனத்தை வாசிக்கிறேன். 1வது வசனம் 2வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆண்டவர் நல்லவர். அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. எங்கே பரிசுத்தம் இருக்கிறதோ அங்கே அவர் தன்னுடைய வேலையை ஆரம்பிக்கிறார். அதனால யோசுவா சொல்கிறார், யோசுவா ஜனங்கிட்ட போய் சொல்லு, அந்த ஜனங்களை பரிசுத்தமாக்கு, அங்கேதான் வேலை நான் செய்ய முடியும். ஏனென்றால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்று எபிரேய வாக்கியம் எழுதியிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, மோசேயை ஆண்டவர் சொன்னார், ஜனங்கள் விருப்பத்தை நான் நிறைவேற்றுகிறேன், அவர்கள் காடை கேட்டபடி நான் தருகிறேன், ஆனால் ஜனங்களை பரிசுத்தமாக்கு. கடவுளுடைய வல்லமை உங்கள் வாழ்க்கையிலே வெளிப்பட வேண்டும் என்றால் உங்கள் கண்கள் தேவையற்றதை பார்க்காதபடி தேவனை பார்க்கட்டும். உங்கள் வார்த்தைகள் தேவையற்றதை பேசாதபடி உங்கள் நாவுகள் தேவனை துதிக்கட்டும். உங்கள் செவிகள் தேவையற்றதை கேட்காதபடி நல்லமானதை கேட்க ஆயத்தமாக்கட்டும். உங்கள் இருதயத்தில் தீய யோசனைகளை களைத்தறிந்து அது பரிசுத்தத்தை யோசிக்கட்டும். இப்பொழுது நீங்கள் பரிசுத்த ஸ்தலமாய் மாறினீர்கள். அங்கே தான் தேவன் தம்முடைய வல்லமை அற்புதத்தை வெளிப்படுத்துவார் என்பதை மறந்து போகக்கூடாது. சங்கீதம் 96:9 சொல்கிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ளுங்கள். ஏனென்றால் சபையிலே தேவன் கிரியை செய்ய வேண்டாம். பரிசுத்தம் அவசியமா இருக்கிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. சபையில ஒழுங்கு இருக்கிறது. வெளியே இருக்கிற மக்கள் எல்லாம், தேவனை அறியாத மக்களும் தேவனை அறிந்த மக்கள் கூட சொல்கிறாங்க, சபையில கட்டுப்பாடு இருக்கிறது. சபையில கட்டுப்பாடு உண்டு. சபையில கட்டுப்பாடு உண்டு. அது கட்டளை உண்டு. நான் கட்டளையிட்ட யாவை அப்படி கை கொள்ளும்படி ஒரு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்கிறார். கை கொள்ளும்படி ஆராதனைக்கு சரியான நேரத்துக்கு வா, ஆறல்ல பங்கெடு, கடவுளுக்காக கொடு, ஆராதனை முக்கியப்படுத்து, வேத வாசி, நீ இந்த ஒழுங்குல வளரணும், ஒரு பிள்ளையா தேவனுக்காக வைராக்கியம் ஊழி செய்யணும். சபை கற்றுக் கொடுக்குங்க. அது கட்டுப்பாடு நிறைந்த இடம் இல்ல, கட்டுகளை அவிழ்க்கிற நேரம். கட்டுப்பாட்டுல இருந்தா தாங்க ஒன்று ஞாபகத்துக்குள்ள, ஒரு மெய்ப்பந்தை கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மந்தை பாதுகாப்பா இருக்குங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு மந்தையை பாருங்க, அது மெய்ப்பொருள் கட்டுப்பாட்டுல இருக்காது. ஒரு கட்டுப்பாட்டுல இருக்கிற ஒரு மந்தையை அந்த மெய்ப்பன் பாதுகாப்பான். தெருவில் திரிகிற ஆடு மாடுகளை யாரு பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. இயேசுவின் நாம சொல்கிறேன், கட்டுப்பாடு அல்ல, கட்டுப்பாடுக்குள் இருக்கிற பொழுதுதான் கட்டுகளை அறுத்தடி என்பதை மறந்து போகக்கூடாது. தேவனுடைய அற்பத்தை பார்க்க வேண்டும் என்றால் பரிசுத்தத்தை விரும்புங்கள். 3வதாக, பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் சங்கீதம் 119 18வது வசனம், அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், சங்கீதம் 1ஆம் சங்கீதம் 2வது வசனம் 3வது வசனம். நான் மறுபடி சொல்கிறேன். சங்கீதம் 119வது சங்கீதத்தில் 18வது வசனத்தை வாசிக்கிறேன். உமது வேதத்துள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படி என் கண்களை திறந்தருளோ. அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அங்கே வேதம் சொல்லுது, சபையார் கூடி தேவனுடைய வார்த்தையை தியானித்தார்கள். சொல்லுகிற வார்த்தை பாருங்க, அந்த பட்டணத்தார், அந்த பெரேயா பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா அப்படின்னா, நான் இப்படிப்பட்டவனா, என் தேவன் அப்படிப்பட்டவரா, நான் தேவனை விட்டு விலகினால்தான் சாபம் வந்துச்சா, நான் தேவன்கிட்ட போன அப்படி ஆசிரிக்கப்படுவோனா, அப்ப தேவன் இல்லாம தான் கஷ்டப்படனா, இப்படி என்று சொல்லி அவர்கள் ஆச்சரியத்தோடு வாசிக்க ஆரம்பிப்பார்கள். அதனால் தான் வேதம் சொல்லு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அது என்னை குறித்து உங்களுக்கு சாட்சியிடும் என்று சொல்கிறார். இந்த ரகசியத்தை அறிந்ததனால் தான் சங்கீதக்காரன் செய்தார், துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளை வழியில் இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தேரமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவனுடைய வாழ்க்கை நீர்க்கால் ஓரமா நடப்பட்டு தன் காலத்து தன் கனி தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். மறுபடியும் சொல்கிறேன், உங்களுடைய பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் காண வேண்டும் என்றால் திருச்சபை இரவும் பகலும் வேத தியான பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நடப்பேன் இயேசுவின் புத்தகத்தை படித்து தாழ்மையா சொல்கிறேன், எங்க சபையில சில பேர் 35 முறை வேதத்தை ஒழுங்கு முறையா படித்திருக்கிறார்கள். 32 முறை
30 முறை எத்தனையோ பேர் அழகாய் படித்து முடித்திருக்கிறார்கள். வருஷம் ஒரு முறை படித்தவர்கள் இதுவரை 19 முறை படித்திருக்கிறார்கள். ஆச்சரியமா இருக்கிறது. நான் மறுபடி சொல்கிறேன், சபை தேவன் இந்த பூமியிலே அமைத்த ஆசீர்வாத பள்ளிக்கூடம் என்பதை மறந்து போகக்கூடாது. அது கிறிஸ்துவின் தலைமைக்கு கீழே இருக்கிறது. அது சகலவும் நல்லலுக்கும் கிரமமாய் செய்யும்படியாக ஏற்படுத்தப்பட்டது. என் இஷ்டத்துக்கு நடத்துவது அல்ல, என்னை பொறுப்பை ஒப்படைப்பவர் வந்து கேட்பார். அவலட்சணமான ஆலயத்துக்காக அல்ல. பவுல் அப்படி சொல்லுகிறார் பாருங்களேன், உங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட அந்த மந்தை எப்படி மேய்க்க வேண்டும் என்று சொல்லி. ஒருவேளை இன்னைக்கு போதனுடைய தவறான காரியங்களை அடையாளப்படுத்தி ஒரு கூட்டம் தேவனா இருந்த மக்கள் சபைக்கு விரோதமாய் பேசுகிறார். நான் மறுபடி சொல்கிறேன், சபைக்கு விரோதமாக பற்றி பேசவே கூடாது. ஏனென்றால் சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்று அடையாளம் இருக்கிறது. நான் ஒருபோதும் எனக்கு தேவன் கிருபையாய் கொடுத்த என் துணையை இன்னொரு அவமதிக்கவோ அற்பமா பேசவோ விடுவதே இல்லை. நானாயிருந்தால் உலகத்தில் எந்த மனுஷனாயிருந்தால் நமக்கே இவ்வளவு அக்கறை இருக்குமானால் ரத்தத்தை கொடுத்து விலையேறப்பட்டு வாங்கின என் ஆண்டவராக தேவன் தம்முடைய சபையை குறித்து குறைவாய் பேச ஏற்றுக்கொள்வாரா? அப்படியே நீங்கள் நினைக்கிறீர்கள். அப்படியானால் சபை என்னவெல்லாம் செய்யும், நான் ஒண்ணுமே பேசக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? நீங்க பேசுங்கிற அவசியம் இல்லை. ஆண்டவர் ஏற்கனவே பேதுரு வைத்து பேசியிருக்கிறார். நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். 1 பேதுரு 5:1 உங்களில் மூப்பருக்கு உடன் மூப்பனும் கிறிஸ்துவின் பாடுகளுக்கு சாட்சியும் இனி வெளிப்படும் மகிமையின் பங்காளி இருக்கிற நான் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், உங்களிடத்தில் உள்ள தேவனுடைய மந்தை நீங்கள் மேய்த்து கட்டாயமாய் அல்ல மனப்பூர்வமாயும் அவலட்சணமான ஆலயத்துக்கால் அல்ல உற்சாகமானதோடும் சுதந்திரத்தை இருமாப்பாய் ஆளுகிறாய் அல்ல மந்தைக்கு மாதிரிகளாம் கண்காணிப்பு செய்யுங்கள். அப்படி செய்தால் பிரதான மேய்ப்பர் வெளிப்படும் போது மகிமையில வாடாத கிரீடத்தை பெறுவீர்கள். கடவுள் அப்படி ஆலோசனை கொடுத்திருக்கிறார். இன்னும் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே அந்த நாளே ஆளுகிறவர்களை மேய்ப்பர்கள் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த நாளை சபையை நடத்துவர்களை மேய்ப்பர்கள் என்று அடையாளப்படுத்துகிறார். அவர் சொல்லுகிறார், அந்த காலத்துல மேய்ப்பர்களால் ராஜாக்கள் ஜனங்களை தன் இஷ்டத்துக்கு அவர்கள் நடத்த ஆரம்பித்தார்கள். நடந்த தெரியுமா? அப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் ராஜாக்களை தள்ளிட்டு ராஜாக்கள் ஏற்படுத்தினார். ஊருக்குள்ள இருக்கிறவங்க ஒருத்த மல்லு கட்டினான். பணக்காரன் ஏழை அடிச்சான், முடிஞ்சவனா முடியாதவன் அடிச்சான். அவர் சொன்னாரு, நான் மந்தைக்கும் நியாயம் தீர்ப்பு செய்வேன். நீங்க சும்மா இருக்கும்போது வாசித்து பாருங்கள். அந்த எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். மந்தைக்கு மந்தையை நியாயம் தீர்ப்பேன். அடுத்து அவர் சொல்லுகிறார், அந்த ஊழியக்காரர்கள் சரியா நடத்தவர்களை நான் நியாயம் தீர்ப்பேன். அதனால் தான் அவர் சொல்கிறார், இந்த ஒரு மெய்ப்பன் சரியில்லை என்பதற்காகத்தான் ஒரே மெய்ப்பன் கீழே கொண்டு வர வைத்தார். அந்த மெய்ப்பன் தான் பிரதான மெய்ப்பனாகிய மகாபிரபு இயேசு கிறிஸ்து. அந்த மகாபிரபு இயேசு கிறிஸ்து பிரதான மெய்ப்பனாய் இருந்து இந்த பூமியிலே மந்தையை மேய்க்கும்படியாக அவர் தெரிவு செய்து தம்முடைய ஊழியர்களை ஏற்படுத்துகிறார். நான் மறுபடி சொல்கிறேன், ஊழியர்களாக ஏற்படுத்திக் கொண்டவர்கள் உண்டு, ஊழியத்துக்காக ஏற்படுத்தவர்கள் உண்டு. ஆண்டவர் ஏற்படுத்தினவர்களை உங்களால் அடையாளம் பார்க்க முடியாது, தங்கள் ஏற்படுத்தின கொண்டவர்களையும் அடையாளம் பார்க்க முடியாது. ஆனால் தான் அவர் சொன்னார், பழி வாங்குதல் எனக்கு நான் பதில் செய்வேன், நீங்கள் அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டாம், கூட உதவியாக இருக்கிறது சொல்கிறார். அப்படி நாமத்தினால சொல்கிறேன், இரவும் பகலும் வேதத்தை நீங்கள் முறைப்படி வாசிப்பீர்களானால் உங்கள் எதிர்காலத்தை பார்க்க முடியும். உங்கள் எதிர்காலம் அதிலே பதிவு செய்திருக்கிறார். தான் தாண்டி சொல்கிறார், இதில் என்னை பற்றி அதிசயம் எழுதியிருக்கிறது. வேத வாக்கியம் எப்படி இருக்கிறதா? இதை ஆராய்ந்து பார்த்து அந்த வாழ்க்கையை மாற்றிக் கொண்டார்கள். தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை காற்றிலிருந்து பெரிய பட்டணத்தார் சிறந்தவர்களாய் குணசாலிகளாய் மாறினார்கள். வேதத்தை வாசிக்காம குணமா வாழ முடியாது, மனமா வாழ முடியாது. வேதத்தை வாசிக்காம பெரிய முடியாது. அவர் சொல்றார், இவர் சொல்றார், எவர் சொல்றார் பரவாயில்ல, இவர் சொல்லியிருக்கிறார் என்பதை மறந்து போகாதீர்கள். முறைப்படி வேதத்தை படிக்கிறவருக்கு முழு ஆலோசனை இருக்கிறது. இதை மறக்கிறவர்களும் இதை மறுக்கிறவர்களும் ஒருவேளை வேற ஆலோசனை தரலாம். என்னுடைய ஆவிக்குரிய 30 வருஷ அனுபவத்துல இந்த வேதம் எனக்கு மனைக்கேன் பிள்ளைகளுக்கு போதுமானதா இருந்தது. என் கருத்தில் கொடுப்பட அந்த சபைக்கு அது போதுமானதா இருக்கிறது. இனியும் என்னுடைய முடிவு வரைக்கும் போதுமானதா இருக்கும் என்பதான் விசுவாசம். ஆனால் தான் எங்கள் எதிர்காலங்களை நாங்கள் ஏதோ கண்ணாடி போட்டு பார்க்கவில்லை. எங்கள் எதிர்காலங்களை யாரோ ஊழியரை போய் கேட்டு தெரியவில்லை. நாங்கள் எதிர்காலங்களை யார்கிட்ட போய் சோசியம் பார்க்கவில்லை. எங்கள் எதிர்காலங்கள் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் கடவுளுக்கு வார்த்தை கீழ்பட்டால் கர்த்தர் என்னை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். நான் பட்டணத்தில் தான் ஆசீர்வாதமா இருப்பேன், பட்டிகள் தான் ஆசீர்வதிப்பேன். இது பதிவு செய்யப்பட்ட ஒரு புத்தகம், மாற்று கருத்தே இல்லை. ஒருவேளை என்னுடைய அமைப்பை பார்த்து, நிலையை பார்த்து, படிப்பை பார்த்து எனக்கு ஒரு தலைமையை வித்திருக்கிறது சொல்லலாம். ஆனால் இது எந்த மனுஷனா இருந்தாலும் யாருக்கு என்ன சொல்லணுமோ அது திட்டம் தெளிவா சொல்லும் என்பதை மறந்து போகக்கூடாது. உங்கள் எதிர்காலம்
எப்படி இருக்குது என்பதை அறிய வேண்டும் என்றால், உங்கள் எதிர்கால பிரகாசத்தை காண வேண்டும் என்றால் நீங்கள் வேதத்தை முறைப்படி வாசிங்கள். அடுத்து நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 18, 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10, 11, 2 நாளாகமம் 20 அதிகாரம் 15. மறுபடி சொல்கிறேன். 1 சாமுவேல் 1:18, 1 சாமுவேல் 1:10, 11, 2 நாளாகமம் 20:15. திருச்சபை பிரச்சனைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு ஒரு காரியத்தை நாம் எந்த மனிதத்தில் கேட்டாலும் அது நமக்கு நம்பிக்கைக்குரிய பதில் கிடைக்கும் என்று சொல்லிவிடவே முடியாது. பாருங்களேன், எல்கானா என்ற மனிதனுக்கு பெனினாள் என்ற ஒரு மனைவி இருந்தார், அன்னாள் என்ற மனைவி இருந்தார். பெனினாளுக்கு குழந்தை இருக்கிறது, அன்னாளுக்கு குழந்தை இல்லை. இது பெரிய கன்ஃபியூஷனாய் இருக்கிறது. அப்படியானால் முறைப்படி பார்த்தால் அன்னாள் தான் மலட்டுத்தன்மை இருப்பது போல இருக்கிறது. அதனால் தான் பெனினாள் அவரை குறைவாக பேசிக்கொண்டே இருப்பார். ஆலயத்துக்கு போவார்கள் வருஷம் முறை, சந்தோஷமாய் போனாலும் அன்னாளுக்கு விட்டு சந்தோஷம் இருக்காது. ஏனென்றால் பெனினாள் அவரை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி குறைப்படுத்திக் கொண்டே இருப்பார், குற்றப்படுத்திக் கொண்டே இருப்பார். ஆனால் அவர் அழுது கொண்டே இருப்பார். ஆனால் எல்கானா சொல்லுவான், ஏன் அவள் பேச்சை கேட்டு அழுது கொண்டிருக்கிறாய்? உனக்கு நான் 10 பிள்ளைக்கு சமம் அல்லவா என்று அவர் சொல்லுகிறார். அதுக்கு அன்னாள் சொல்லுகிறார், 10 பிள்ளைக்கு நீங்கள் சமமா இருந்தாலும் பெத்த பிள்ளை ஆகுமாங்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிரச்சனைக்கு அது சரியான பதில் இல்லையேங்கிறார். இதற்கு நான் காரணம் சொல்லுகிறேன், நீங்கள் பதிலை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை இருக்கிறேன் என்று சொன்னார். இது வருஷத்தோறும் நடந்தது. ஆனால் என்னைக்கு முடிவு வந்தது தெரியுமா? வேதத்துல 1 சாமுவேல் புத்தகத்துல அந்த 1வது அதிகாரத்துல என்னைக்கு முடிவு வந்தது என்று சொன்னார். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனம், அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். என்றைக்கு பிரச்சனை விட்டு எழுந்து தேவ சமூகத்துக்கு போனாலோ அன்றைக்கு தான் பதில் கிடைத்தது. புருஷன் சொல்லி ஒரு பதில் இல்லை. மேற்கொண்டு ஏதாவது கற்பம் தெரிப்பதற்கான முயற்சிகளை கூட அவர் எடுத்திருக்கலாம். ஆனால் அது சரியான பதிலாயும் அவருக்கு முடிவில்லை. இந்த நிலையில தேவ சமூகத்தில் போய் விழுந்து ஜெபிக்க ஆரம்பித்தார். அங்கே ஒரு சரியான பதில் கிடைத்தது. இவர் தேவ சமூகத்தில் ஜெபித்தது போதகருக்கு தெரிந்ததோ தெரியலையோ, அவள் என்ன சொன்னால் கூட என்று தெரியாது. ஆனால் போதகருக்கு ஒன்று தெரியும், பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே கொண்டு வந்தார். அதுக்கு சரியான பதிலை கொடுப்பதற்கு தேவன் சர்வ வல்லமுள்ளவர் என்று தெரியும். நான் மறுபடி சொல்லுகிறேன், அவர் போய் சொன்ன உடனே அந்த ஏலி அவன் ஏன் ஜெபிக்கிறார் கூட எனக்கு தெரியவில்லை, அவன் எப்படி நிறைவேற்றார் கூட எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவன் ஜெபித்ததை மட்டும் அவன் புரிந்து கொண்டான். இப்பொழுது சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. நீ கேட்ட பிள்ளையை தருவான்னு சொல்லல, ஏன்னா அது தெரியாத இவனுக்கு. எதுக்கு ஜெபித்தானே தெரியலையே. அவர் சொல்கிறான், மன கிளேசம் உள்ள சகோதரி, வெளிய பிரச்சனை சொல்ல முடியாம அழுதுகிட்டு இருக்கிற என்னைய பார்த்தா ஒரு வித்தியாசமான நிலையில உள்ள பொண்ணு போலதான் உங்களுக்கு தெரியும். ஆனா எனக்கு அவ்வளவு பெரிய கிளேசம் இருக்கிறது, மன வியாகுலங்கள் இருக்கிறது. அதனாலதான் அவரு என்னமான்னு கேட்க விரும்பல. நீ என்ன கேட்டாலும் பரவாயில்ல, உடைய நியாயமான அந்த ஜபத்துக்கு பதில் வரும். இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சில பிரச்சனைகளை நம்ம எல்லாத்தையும் சொல்லவும் முடியாது, போதுகிட்ட கூட சொல்ல முடியாது, கணவன்கிட்ட கூட சொல்ல முடியாது. நான் மறுபடி சொல்றேன், எங்கே சொல்றீங்களோ சொல்லலையோ தேவ சமூகத்தில் சொன்னா மட்டும்தான் ஒரு சரியான பதில் வரும் என்பதை மறந்து போக கூடாது. நடந்தது என்ன? கடவுள் சமூகத்தில் சொன்னா பிற்பாடு போய் துக்கமுகமா இருக்கவில்லை, சந்தோஷமா மாறிட்டா. ஏன்னா நம்பிக்கையான வார்த்தை வந்துச்சுல, கடவுள் தருவா நம்பிக்கையான வார்த்தை வந்துச்சுல, அதுக்கு கடவுள் தருவாங்க நம்பிக்கை விட்டு அசையவே இல்லை, ஸ்ட்ராங்கா இருந்தா. அந்த நம்பிக்கை வரும் வரைக்கும் கர்த்தர் காத்து கொண்டே இருந்தார். ஏனென்றால் ஊரெல்லாம் நிறைய குழந்தைகள் பிறக்குது, நல்லதுதான். தெய்வ திட்டத்திற்கிற குழந்தைகள் எப்பயுமே தாமதமா தான் பிறக்கும். அதனால தான் குழந்தை இல்லாத சகோதரிக்கு நான் சொல்லுவேன், தாமதமாகிறதே அப்படி நினைக்கார்கள். தாமதம் எல்லாம் தரமான தங்கமான குழந்தையை தரும் என்பதை சந்தேகம் இல்லை. சாராவுடைய வாழ்க்கையிலே தாமதம் ஒரு வாக்குத்தத்த மகன், அண்ணாவுடைய வாழ்க்கையில் தாமதம் இஸ்ரவேல் முதல் தீர்க்கதரிசி, எலிசபெத்துடைய வாழ்க்கையுடைய தாமதம் கிறிஸ்து இயேசுவை முன்னறிவிக்கிற தீர்க்கதரிசி.
இதை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன், குழந்தைக்காக அநேக நாள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்கிறார், ஒரு தரமான தீர்க்கதரிசியை வாக்குத்தத்த மகனை கொடுப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மட்டும் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தை சொல்கிறேன். இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் அப்படி விசுவாசிப்பீரானால் ஆண்டவர் குறித்த நேரத்துல உங்களுக்கு தேவனுடைய பணியை செய்கிற ஒரு கனமான உத்தியோகம் ஊழியர் செய்கிற ஊழியர்களை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. விசுவாசத்தால் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அதனால நம்பிக்கை ஒரு காரியத்தில் உங்களுக்கு வேணுமானால், நம்பிக்கையான வார்த்தை கேட்க வேண்டுமானால் தேவ சமூகத்தில் போங்கள். ஒரு நாள் அந்த யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திர மோவாப் புத்திர சேகீர் மலைதேசத்தார் வந்தார்கள். இதை நாம் கவுன்சிலிங் கூடி ஆலோசித்து என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாத நிலையில இருக்கிற நேரம், இதை கமிட்டியில கேட்டாலும் தெரியாது, இதை அவருடைய ஆலோசனைக்கு வரவில்லை. அதனால மந்திரி மாற்ற ஆலோசனை பண்ணலை. ஜனங்களாம் கூட்டார். 2 அதிகாரத்துல தேவ சமூகத்தை கேட்டார், நீ சர்வவல்லமை தேவனாய் கர்த்தாவே, நாங்கள் உடைய தலைமைக்கு கீழே செயல்படுகிற அரசாங்கம், நாங்கள் தேவனுடைய சரீரமாகிய சபையில் இணைத்திருக்கிற மக்கள், எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. இப்படி சொன்னவன் என்னிடம் தெரியுமா? தேவ சமூகத்தில் போனா தாங்க ஒரு நம்பிக்கையான பதில் கிடைக்கும் என்பதை மறந்து போகக்கூடாது. 2 அதிகாரம் அவர் சொல்லுகிறார், இப்படி ஜெபித்த பொழுது கர்த்தருடைய ஆவி ஒருவன் மேல் இறங்கி வந்தது. 2 நாளாகமம் 20 அதிகாரம் 5 சகல யூதா கோத்திரத்தாரை, எருசலேம் குடிகளே, ராஜாவாய் யோசபாத்தை கேளுங்கள், நீங்கள் ஏராளமான கூட்டத்துக்கு பயப்படாமல் கடங்காமல் இருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த யுத்தம் உங்களுடைய அல்ல, தேவனுடையது. நாளைக்கு நீங்கள் அவருக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் என்னும் மேற்று வழியாக வருகிறார்கள். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திற்கு எதிரான பள்ளத்தாக்கு கடையாளத்திலே கண்டு சந்திப்பீர்கள். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். பயப்படாமல் கலங்காமல் இருங்கள். நாளைக்கு அவர்களுக்கு எதிராக புறப்படுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த கொரோனா வைரஸ் தாக்கி கொண்டு தேசங்கள் நிறைய அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் ஆங்காங்கே தலைவர்கள் கூடிக்கொண்டிருக்கிறார். ஆங்காங்கே செய்வதற்காக மருத்துவ ஆலோசனை, இனிமே கூட தலைவர்கள் ஆலோசனை, பல காரியம் நடக்கிறது. எல்லாம் ஒருபுறம் நடந்ததற்காக நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் முடிகளாய் இருக்கிற நாம், ராஜாதி ராஜாவின் முடிக்காக இருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு மகா பெரிய பொறுப்பு இருக்கிறது. தேவ சமூகத்தில் விழுவோம், தேவ சமூகத்தில் விழுவோம். நாம் தேவ சமூகத்தில் விழுந்த போதான் கர்த்தர் சொன்னார், நித்திய மகிழ்ச்சி தான் உங்களுக்கு இருக்கும், சஞ்சலம் ஓடும் சொன்னார், தவிப்பு ஓடி போகும் என்று சொன்னார். அதனால் தான் இந்த வார்த்தை இந்த வார பிரசங்காக நடந்து கொண்டேன். இதான் தேவன் சொன்ன வார்த்தை. நீங்கள் தேவ சமூகத்தில் விழுந்து கேட்டு பாருங்கள், உங்களுக்கு கர்த்தர் வெளிப்படுத்துவார். நான் அந்த வார்த்தையை அப்படியே விசுவாசிக்கிறேன், ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். என் விலை கிறிஸ்துவின் ரத்தம். அடிக்கடி ஆண்டவர் சொல்லுவார், கண்டவெல்லாம் எடுத்து போறதுக்கு, கண்டவெல்லாம் திட்டி தீர்ப்பதற்கு, நான் விட்டு விடுவதற்கு நீ சாதாரணமானவன் அல்ல. என் விலையேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து விலைக்கு வாங்கியிருக்கிறேன். என் ஜீவனுக்கு சமமானவன். என் உயிரை உனக்குள்ள வைத்திருக்கிற, உன் உயிரை என்னிடத்தில் எடுத்து பத்திரமாய் வச்சிருக்கிற. ஆனால் எனக்கு முழு கேரண்டி உண்மையில் இருக்கிறது. நீ என்னை தவிர்த்து சிரமப்பட ஆயிரக்கணக்கான வழி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், நீ என்னோடு கூட இருப்பாயானால் உனக்கு சிரமத்துக்கே வழி இல்லை என்பதை சாத்ரா மேஷக் ஆபத்திற்கு அடையாளப்படுத்தலையா? தானியருக்கு அடையாளப்படுத்தலையா? எத்தனை மனிதருக்கு அடையாளப்படுத்திருக்கிறேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம், நீ கொடி நான் செடி என்ற அந்த அடையாளத்தை வைத்துக் கொண்டு என்னோடு கூட இணைந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். அதனால மறுபடி சொல்கிறேன், உங்கள் காதுகள் நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தை கேட்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளை தேவ சமூகத்திலே கொண்டு போங்கள். அடுத்தபடியாக 5வதாக, ஆண்டவர் நல்லவே, முடக்கப்பட்டதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் இன்னைக்கு எல்லாம் முடங்கி கிடக்கிறது. கம்பெனிகள் முடங்கி, பிசினஸ் முடங்கி, ஊழிகள் முடங்கி, வாழ்க்கை முடங்கி, எல்லாம் முடங்கி கிடக்குது. இது முடிவுக்கு என்னைக்கு வர முடியும்? அப்போஸ்தலர் 14 அதிகாரம் 25-34 வரைக்கும் வாசித்தோம்னா, செப்பனியா 3 அதிகாரம் 14-15, சங்கீதம் 34:1, திருச்சபை எந்த நிலையிலும் துதிக்க வேண்டும். மறுபடி சொல்லுகிறேன், இப்போ 1 மாதத்துக்கு மேலாக முடக்கப்பட்டிருக்கிறது. சபை ஆராதனை இல்லாத போல இருக்கிறது, உபவாசம் கூட இல்லாத போல இருக்கிறது, ஒரு வேலை செய்யாமல் போல இருக்கிறது. தாழ்மையாய் சொல்லுகிறேன், தேவன் இந்த 1.5 மாசம் கொடுத்த வேலை, திறந்திருக்கிற நாட்கள் இந்த வேலை காட்டிலும் மிக அதிகமான வேலை செய்யும் என்பதை கர்த்தர் கூறுவதான. நான் மறுபடி சொல்கிறேன்,
எனக்கு வேலை செய்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்லுகிற அளவுக்கு நிறைய வேலைகளை தேவன் கொடுக்கிறார். அநேக தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பேசுகிறேன். இந்த வார்த்தையை பாருங்கள். நான் சபைக்குரிய பிரசங்கம் பண்ணி கொண்டேன். இன்றைக்கு அநேகர் கேட்கத்தக்கதாக வெளிதேசங்களுக்கெல்லாம் போகத்தக்கதாக கர்த்தர் வாய்ப்பளித்தார். பாருங்களேன், அப்படியானால் தேவன் ஆதி முதல் அந்த வரைக்கும் என்ன செய்கிறார் என்று ஒருவரும் கண்டுபிடிக்க முடியாது. அன்றியும் அவரது தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவராய் ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களுக்கும் எனக்கும் எல்லாம் நன்மைக்கு ஏதுவாதான் நடக்கும் என்பதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அதனாலே அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய ஊழியத்தின் நிமித்தம் அவன் சிறையில் அடைக்கப்பட்டான். கைகள் கால்கள் கட்டப்பட்டது. ஆனால் ஊழியம் இல்லை என்று சொல்லி முடைவிடவில்லை. எங்கள் தேவன் கைவிட்டார் என்று சொல்லவில்லை. தேவன் நம்பி என்ன செய்வோம் என்று சொல்லவில்லை. ஏன் தேவனை ஆராய்த்தோம் என்று சொல்லவில்லை. நாம் சாதாரண இருந்து விடலாமே என்று யோசிக்கவில்லை. அவன் அந்த நிலையிலும் அவன் சர்வ வல்லமையுள்ள தேவனை துதிக்க ஆரம்பித்தான், ஜெபிக்க ஆரம்பித்தான். இன்றைக்கு முடக்கப்பட்டிருக்கிற நீங்கள் எவ்வளவு நேரம் கர்த்தரை துதிக்கிறீர்கள்? எவ்வளவு நேரம் கர்த்தரை ஆராதிக்கிறீர்கள்? நான் இதுவரை செலுத்தாத, இதுவரை செய்யாத அளவுக்கு தேவ சமூகத்துக்கு நேரம் எடுக்கிறேன். தேவ சமூகத்துல ஜெபிக்கிறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன், ஆயத்தமாகிறேன். ஆடியோ, வீடியோ, கான்ஃபரன்ஸ்ல பல நிலைகளை தேவனுடைய பணியை நிறைவேற்றுகிறேன். இவர் மத்தியில ஆசீர்வாதத்துக்கு வழி 1000 சோத்திர பலி என்ற தலைப்பின் கீழே ஒரு சோத்திர பலி புத்தகத்தை திறந்தோர் கொஞ்சம் கொஞ்சமாய் டைம் செய்து கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் மறுபடி நாம் சந்திக்கிற பொழுது கையில புத்தகம் கொடுக்கத்தக்கதாக அதை ஆயத்தப்படுத்துவார். கர்த்தர் சித்தமா இருக்குமானால் சீக்கிரத்தில் அது ஆடிய வீடியோவை வெளிவிடுவதற்காக கர்த்தர் உதவி செய்வார். இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், 24 மணி நேரம் தேவ சமூகத்தில் வேலை இருக்கிறது. எங்க அம்மா, என்னுடைய தாயார் கேட்பாங்க, மகனை இன்னும் தூங்கவில்லையா? சீக்கிரமா தூங்க வேண்டியதான் சொல்வார்கள். நான் சொல்லுகிறேன், இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை, அப்படி ஊழியக்காரரை தூங்க விடுவதும் இல்லை என்று சொல்லி நாம் அவருக்கு சொல்லுவேன். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், அப்படிப்பட்ட ஒரு பெரிய பொறுப்புள்ள பணியை செய்கிறோம். நெகேமியா சொல்கிறான், நான் பெரிய வேலை செய்கிறேன், வேலை முனைவிட்டு வருவதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறார். அல்லது திருச்சபை மக்களாக இருக்கிற நீங்களும் நானும் முடக்கப்பட்டிருக்கிற இந்த நிலை முடிவுக்கு வர வேண்டும் என்றால் திருச்சபை எந்த நிலையிலும் கர்த்தரை துதிக்க வேண்டும். சொற்பனைய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறார்கள், முடக்கப்பட்டிருக்கு நினைக்கிறாங்க, சீயோன் குமாரத்தியே கம்பீரமாய் பாடு, உன் தலைவர் பெரிய தலைவர். இஸ்ரவேலரே, ரட்சிக்கப்பட்டவர்களே, மீட்கப்பட்டவர்களே, ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே முழு இருதயத்தோடு மகிழ்ந்து கழிவரும். அப்பொழுதுதான் இந்த முடக்கப்பட்ட நிலை மாறும் என்று அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 34:1 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் சோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் வாயில் இருக்கும். நல்லா இருக்க நேரங்கள் மட்டுமல்ல, நெருக்கமான நேரத்தில் துதிக்க ஆரம்பிங்க. முடக்கப்பட்டவரா முடிவுக்கு வரும். 6வதாக ஆண்டவர் நல்லவர். 6வதாக ஆர்ப்பரிக்கும் ஆராதனை மீண்டும் தொடர வேண்டும் என்றால் அமைதியாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை மீண்டும் ஆராதனை என்ற இடத்துக்கு வர வேண்டும் என்றால், நம்முடைய குடும்பம் ஆராதனை ஸ்தலங்களாய் மாற வேண்டும் என்றால், நாம் ஆராதிக்கிற வீரனாய் மாற வேண்டும் என்றால், லூக்கா 1:41, லூக்கா 1:46-47 திருச்சபை பரிசுத்த ஆவியானவர் தரும் அபிஷேகத்தை பெற வேண்டும். திருச்சபை பரிசுத்த ஆவியானவர் தரும் அபிஷேகத்தை பெற வேண்டும். லூக்கா 1 நான் வாசிக்கிறேன். 41 ஆண்டவராகிய தேவன் தம்முடைய தூதரை அனுப்பி மரியாளோடு கூட பேசி தன்னை மகிமையான திட்டத்தை பூமியில் நிறைவேற்றுவதற்காக மரியாள் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொன்னார். எப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு? திருமணத்துக்காக முன்குறிக்கப்பட்ட அந்த பெண் கற்புதியாகி ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க வேண்டும். அதுதான் மகாபிரபு உலக ரட்சகர் இயேசு பெற்றெடுக்க வேண்டும். யூத கலாச்சாரத்தின்படி திருமணத்துக்கு முன்பதாக ஒரு பெண் இப்படிப்பட்ட காரியம் செய்வாரானால் அது ஒரு பெரிய பாவம் என்னப்பட்டு தகப்பன் வீட்டுக்கு முன்பதாகவே வைத்து தீட்டு கொடுத்துக்கிற ஒரு மகா பெரிய தண்டனை இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான காரியமாக அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தேவதூதன் சொன்ன அந்த வார்த்தையானது ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவில்லாதிருந்தாலும் மரியாள் தேவனுக்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்தவளாக இருந்தபடினாலே அந்த வார்த்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமானார். அவர் சொன்னார், எப்படி ஆகும்? நடக்கக்கூடாத உன்னை சொல்கிறீர்கள் சொல்லப்படுது. நடக்கக்கூடாத உன்னை நடக்க செய்வதற்கு தான் நான் என் ஆவியை அனுப்பியிருக்கிறேன் சொன்னார். வேதம் சொல்லுகிறது, கடவுள் பேசின வார்த்தையெல்லாம் ஆதிய 1 வேதம் சொல்லுது, எல்லாம் வார்த்தையெல்லாம் வாழ்க்கையா மாறினது. ஆவியானுடைய வேலை. இந்த வார்த்தைக்கு ஆவியான உனக்குள்ள கிரியை செய்வார் சொல்லப்படுது. அப்படியே அர்ப்பணித்தார். ஆனாலும் மரியாளுக்கு இருக்கிற களத்தை நீக்கும்படியாக மரியாளை இப்பொழுது சொல்லுகிறார், உடைய உறவுக்கார அந்த எலிசபெத் அம்மா தெரியும், வயதானவர்கள்,
ஊழியக்காரர்கள். ஆனால் வயது முறிந்து அவர்கள் வேலை பணி முடிகிற நேரத்தில் இப்பொழுது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை தன்னை வயிற்றில் சுமந்து கொண்டிருக்கிறார். இது 6ஆம் மாசம் இவளை பார் என்று சொன்ன பொழுது இப்பொழுது இவளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆவியில உற்சாகமாகிவிட்டது. உடனே அவள் புறப்பட்டு வருகிறார். அன்றைக்கு ஆவியினால் அபிஷேகப்பட்டவள் புறப்பட்டு வருகிறார். வருகிற வேளையில லூக்கா 1ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். எலிசபெத் மரியாளுடைய வாழ்த்து சத்தத்தை கேட்ட பொழுது அவள் வயிற்றிலிருந்து பிள்ளை துள்ளிட்டு பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு உரத்த சத்தமாய், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், உன் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டது, உன் ஆண்குடைய தாயார் என் இடத்தில் வந்தது எனக்கு எதனால் கிடைத்தது? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் இருந்த பிள்ளை களிப்பாய் துள்ளிட்டு விசுவாசித்தவனே பாக்கியவதி, கர்த்தரால் அவருக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும் என்றார். பாருகிறேன், இந்த மரியாள் வந்து எலிசபெத்தை பார்த்து சொன்ன போது, அந்த சகரியை விட்டுக்குள்ள எலிசபெத்தை பார்த்து சொன்ன போது, அந்த எலிசபெத் வயிற்றுக்குள்ள இருக்கிற குழந்தை துள்ளிட்டு, அந்த நேரத்தில் அவள் ஆவியிலே நிரப்பப்பட்டு அவள் நல்ல வார்த்தைகளை பாடலாய் பாடினாள், தீர்க்க தரிசனமாய் பொழிந்தாள். இந்த வார்த்தையை மரியாள் கேட்டுக்கொண்டார். இப்பொழுது மரியாளுக்குள்ளே என்ன நடந்தது பாருங்கள். லூக்கா 1ஆம் அதிகாரம் 46 நான் வாசிக்கிறேன். அப்பொழுது மரியாள், என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது, என் ஆவி என் ரட்சகராகிய தேவனை களி கூறுகிறது. அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இதோ இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். வல்லமையுடையவர் மகிமையானவர்களை செய்தார். அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்திருக்கிறது தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. தம்முடைய புயத்தினால பராக்கிரமம் செய்தார். இருதய சிந்தையில் அகந்தவர்களை சுதடிக்கிறார். பலவான்களை ஆசனங்களை தள்ளி தாழ்மையானதை உயர்த்தினார். பசியுள்ளவர்களை நன்மையினால் நிரப்பி ஐஸ்வர்யம் உள்ளவர்களை பெருமையாய் அனுப்பிவிட்டார். நம்முடைய பிதாக்களுக்கு அவர் சொன்னபடியே ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இரக்கம் செய்ய நினைத்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலை ஆதரித்தார். பாருங்களேன், ஆவியில் நிரப்பப்பட்ட எலிசபெத் ஒரு ஆராதனை செய்தார். ஆவியில் நிரப்பப்பட்ட அந்த அருமையான மரியாள் ஒரு ஆராதனை செய்தார். நானும் பாரம்பரிய கிறிஸ்தவனா இருந்தவன் தான். ஆனால் தேவனை ஆராதிக்க வேண்டும், துதிக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள்ள இல்லை. ஆனால் 1990வது வருஷத்துல ஏப்ரல் 1ஆம் தேதியில அதிகாலை தேவனால் அபிஷேகம் அந்த நாள் தொடங்கி 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்றைக்கு என் நாள் துதித்துக் கொண்டே இருக்கிறது. என்றைக்கு பரிசுத்த ஆவி எனக்குள்ள வருவாரோ, வேதம் சொல்லு, அவர் வந்து என்னை குறித்து சொல்லி அவர் என்னை மகிமைப்படுத்துவார் என்று சொல்கிறார். ஆவியானவர் வராமல் அவர் துதிக்கவே முடியாது. அதான் தந்தை பெருமான் சொல்ல பாட்டு எழுதுகிறார். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி சொத்தீரமே. அந்த மரியாள் பாடின அந்த அருமையான பாடலை எல்லாருக்கும் அதை ஆலயமாக்கி அழகாய் பாடியிருக்கிறார். நான் மறுபடி சொல்கிறேன், ஆண்டுடைய நாமத்தினால உங்களுடைய வாழ்க்கை இன்னொரு வாழ்க்கையில மறுபடி ஆராதனை திரும்ப தொடர வேண்டும் என்றால், நம்முடைய வீடுகளில் சபைகளை தொடர வேண்டும் என்றால், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது 4 வார்த்தை அந்நிய பாஷை பேசுவதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நினைக்காதீர்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வருகிற பொழுது ஃபர்ஸ்ட் நீங்கள் பலனடைவீர்கள். பரிசுத்த ஆவி வருகிற பொழுது உங்கள் குணங்களிலே மாற்றம் உண்டாகும். பரிசுத்த ஆவியர் வருகிற பொழுது நீங்கள் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியர் வருகிற பொழுது நீங்கள் கிறிஸ்துவை சுவிசேஷம் அறிவிக்காமல் இருக்கவே மாட்டீர்கள். இன்னைக்கு நான் அந்நிய பாஷை பேசுறோனே அது அபிஷேகமா நீங்க நினைக்காதீர்கள். அந்நிய பாஷை பேசினால் நான் அந்நிய பாஷை பேசாத மக்களை காட்டிலும் இன்னும் வைராக்கியம் உள்ள ஊழியர் செய்கிற மகனாய் மாற வேண்டும். ஏண்டால் அந்நிய பாஷை பேசுகிறவன் தனக்கு தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். அந்நிய பாஷை பேசுகிறவன் சுவிசேஷ பணி செய்யவில்லை என்றால், அந்நிய பாஷை பேசும் வாழ்க்கையில குணங்கள் மாறவில்லை என்றால், அந்நிய பாஷை பேசுகிறவர்கள் தேவனை ஆராதிப்பதை முக்கியப்படுத்த வேண்டாம். அவன் பெற்றுக்கொண்டது அந்நிய பாஷை இருக்கும் என்று சொல்லிவிட முடியாது. அந்நிய பாஷையுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? ஆவியுடைய பிரதான நோக்கம் என்ன தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்த ஆவியானவர் அந்நிய பாஷை கொடுக்க பிரதான நோக்கம் தெரியுமா? என் பக்தி விருத்தி அடைய. அப்ப ஆவியான கொடுத்த பாஷை அந்நிய பாஷையா இருக்குமானா என் பக்தி விருத்தி அடைந்திருக்க வேண்டுமே. நான் மறுபடி சொல்கிறேன், அந்நிய பாஷை பேசுகிற அதனால ஆவியான இருக்கிறான்னு சொல்லாதீர்கள். அந்நிய பாஷையிலே நிரம்புறது உங்கள் பக்தி விருத்திக்கு எதுவாக ஆவியின் அபிஷேகம். எலிசபெத் தேவனை மகிமைப்படுத்தினார், மரியாள் தேவனை மகிமைப்படுத்தினார், சீஷர்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்கள்.
தாழ்மையா சொல்கிறேன், ஒரு நாள் பாரம்பரியமாக இருந்த என்னை ஆவியை நிரப்பின பொழுது இன்னைக்கு ஒரு மகிமையான உத்தியோகம் செய்யும்படியாக என்னை, என் குடும்பத்தை, என் பிள்ளைகளையும் தேவன் உருவாக்கும்படியாக வைத்திருக்கிறார். கடைசியாக கூட சொல்ல முடிகிறேன், சொல்லார் மாறாத மகிழ்ச்சி நமக்கு உண்டாக வேண்டாம். ஏசாயா 35:10, எபிரேயர் 10:25, சங்கீதம் 127. திருச்சபை சபை கூடுகையை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும். மீட்கப்பட்டவர்கள் அங்கே இங்கே ஓடக்கூடாதுங்க. அங்கே கூட்டம் நடக்கு, இங்கே கூட்டம் நடக்குது. மீட்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கையை பார்த்தா பெரிய பரிதாபத்துக்குரிய நிலையா இருக்கிறது. நீங்கள் மீட்கப்பட்டீர்கள் என்றால் தேவன் உங்கள் வாழ்க்கையை பொறுப்படுத்திருக்கிறார் அர்த்தம். நீங்கள் ஏதோ ஒரு கூட்டங்களை கலந்து கொள்வதனாலேயோ இல்லை என்றால் வெளி தேசத்திலிருந்து வருகிற ஒரு சிறப்பான ஊழிய கூட்டத்தில் கலந்து கொள்வதனாலேயோ உங்க அண்ணன் நடக்க போதே இல்லை. உங்களுக்கு ஒண்ணு நடக்கணும்னா நீங்க தேவனோடு உங்கள் ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவரோடு இருந்தால் நிறைவோடு இருக்கும். நான் மறுபடி சொல்கிறேன், சாதவனா இருந்தாலும் ஞானம் பெற்றவனா இருந்தாலும் தேவன் நட்டதனாலே தன் வாழ்க்கை நட்டமாக்கினான். ஆடு மேய்க்கிறவன் இருந்தாலும் தேவனோடு இருந்ததனாலே அரசனாய் மாறினான். அங்கே இங்கே ஓடாதங்க. கேட்டா எங்க சபை பாஸ்டர் சரியா போதிப்பதில்லை, சரியா அன்பு செலுத்துவதில்லை. உங்களுக்கு யார் பாஸ்டர்? அதனால ஆண்டவர் சொல்கிறார், ஒருவர் உங்களுக்குள்ளே போதகர் என்று சொல்லாதீர்கள், கிறிஸ்து உங்களுக்கு போதகராய் இருக்கிறார் என்று சொல்கிறார். நீங்க எல்லாம் சகோதராய் இருக்க நினைக்கிறீர்கள். சகோதராய் இருக்க வேண்டும், நினைக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீங்கள் சகோதரர் இருக்க நினைப்பது இல்லை. அதான் தான் பிரச்சனை. நீங்கள் அவரை போதகராய் பார்க்காத. உங்களை போல அவர் ஒரு சகோதரர் தான். உங்களிடத்துல ஒரு குறை இருந்தால் அவருக்கு இன்னொரு குறை இருக்கும். ஆனால் எல்லாரும் குறை உள்ளவதான் என்பதை மறந்து போகக்கூடாது. ஏதோ கூட்டத்தில் போய் திரள் கூட்டத்தில் கலந்து கொண்டால் ஏதோ ஒரு காரியம் இருக்குமானால் அவர் திரள் கூட்டத்தை ஊழியம் செய்திருப்பார். அவருக்கு தேவை அவருடைய வார்த்தை கேட்டு கீழ்ப்படுகிற செயல்படுகிற 12 பேர் போதும். ஆனால் திருச்சபைக்கு திரள் கூட்டம் என்பது தரிசனமே அல்ல. கிறிஸ்துவை பின்பற்றுகிற 12 பேர் போதும் என்பதை மறந்து போகக்கூடாது. மறுபடியும் இயேசு நாம சொல்லுகிறேன், அங்கே இங்கே ஓடாதீர்கள். உங்களுக்கு நித்தியமான மகிழ்ச்சி, மாறாத மகிழ்ச்சி வருமா? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சபைக்கு வர வேண்டும். திருச்சபை கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை கூடுகையை விட்டு விடாமல் இருக்கணும். பவுல் எழுதுகிறார், எபிரேயர் 10:25, சபை கூடுவதை சில விட்டு விடுவது போல நீங்கள் விட்டு விடாதீர்கள். ஏனென்றால் நாளானது சமீபமாய் இருக்கிறது. அப்படியானால் கிறிஸ்து சரீரமாக சபை மீட்க வருகிறார். இந்த உலகத்துல எதையும் இழந்துடலாங்க, கிறிஸ்துவ மட்டும் இழந்துடாங்க. ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி கிறிஸ்துவற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வதை காட்டிலும் கிறிஸ்தவனா இல்லாமல் இருப்பது மிகுந்த நல்லது என்பதை ஒருபோது மறந்து போகக்கூடாது. அவனுடைய நாமத்தினால ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்களும் நானும் சபை கூடுகையை விட்டுவிடவே கூடாது. சங்கீதம் 122:1 தாவி சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவன் சொன்ன போது வேதம் சொல்கிறது, நான் சந்தோஷமாய் இருந்தேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டவர்களை ஆங்காங்கே விலாசம் கொடுத்து சேர்க்கிறது கூட்டம் அல்ல. அப்போஸ்தலர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி வைத்தார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கையில அவர் 2ஆம் அதிகாரத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை 2ஆம் அதிகாரத்துல 47 வசனம், தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவரை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டார். சபை என்பது ஒரு பெரிய பில்டிங்கை கட்டி மேலே சிலுவை வைத்து சுற்றி வசனம் எழுதப்பட்ட சபை நினைக்கிறாங்க. 2 பேர் 3 பேர் கர்த்தரை கூடி ஆராதிக்கிற இடைக்கு பெற சபைதான். திரள் கூட்டம் கூடி தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் அது கட்டடமாய் இருப்பதை காட்டும். ஒரு சின்ன கூட்டமாய் வீட்டில் கூடி சபையை உண்மையை ஆராதிக்கிற சீசத்தில் இருந்தால் அது சபையை அங்கீகரிக்கப்படும். சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். கிறிஸ்துவோர் கூட இணைந்து செயல்படுவது பேர் தான் சபையை ஒழிய கிறிஸ்துவ இடத்தில் சபை அல்ல. எல்லாம் சபன்னு நினைச்சுட்டாங்க. வேதம் சொல்லுவது கிறிஸ்துவின் சரீரமாக சபையை இணைத்து செயல்படுவதான் சபை. என் கையில என்னுடைய சரீரம் தலையோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. இது ஒருவேளை தேவையற்றது ஒரு இருக்குமானால் எப்படி கத்தரித்து போடுகிறார்களோ அதை போல தேவையற்றதெல்லாம் தேவன் கத்தரித்து போடுவார். நீங்கள் அவரோடு கூட இருப்பீர்களா? அதனால ஆண்டுடைய நாமத்தில் சொல்கிறேன், திருச்சபை சபை கூடுகையை விட்டு விடாமல் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சொன்னார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், நித்திய மகிழ்ச்சி தலைமையில் இருக்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் மேன்மையை சுதந்திரிக்க வேண்டும் என்றார். வறட்சியான வாழ்க்கை செழிப்பாக வேண்டும் என்றார். என்ன இருக்குது என்று பாராமல் என்ன இருக்க வேண்டும் என்று பேசுங்கள். தேவனுடைய ஆளுகையும் அற்புதத்தையும் காண வேண்டுமானால் திருச்சபை தேவ வல்லமை வெளிப்பட பரிசுத்த வாழ்க்கையை விரும்புங்கள். பிரகாசமான எதிர்காலத்தை நீங்கள் காண வேண்டும் என்று விரும்பினால் இரவு பகலும் வேத தியானம் உள்ளவர்களாய் மாறுங்கள். நம்பிக்கைக்கு ஏதுவான வார்த்தையை கேட்க வேண்டும் என்றால் பிரச்சனைகளை தேவ சமூகத்துக்கு கொண்டு வாருங்கள்.
முடக்கப்பட்டதெல்லாம் முடிவுக்கு வர வேண்டும் என்றால் எந்த நிலையிலும் தேவனை துதிக்க பழகுங்கள். ஆர்ப்பரிக்கும் ஆராதனை மீண்டும் தொடர வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர் தரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அடைக்கப்பட்டாலும் திறந்திருந்தாலும் உங்கள் ஆராதனை யாரும் தடுக்க முடியாது. அது தேவனுக்கு பிரியமாய் இருக்கும். மாறாத மகிழ்ச்சி நமக்கு உண்டாக வேண்டும் என்றால் சபை கொள்கையை விட்டுவிடாமல் இருக்க நீங்கள் பிரயாசப்படுங்கள். இன்னைக்கு நீங்கள் வீடுகளா இருக்கிறீர்கள், வீட்டை சபையாக்குங்கள். சபையாய் கூடுவரே வீடு சபையாய் இருக்கட்டும் என்று சொல்கிறேன். தனிப்பட்ட விதத்தில் ஆராய்ச்சி செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னார், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். கண்களை கூட நாம் சொல்லணுமா? இருக்கிற இடத்துல மகிழ்ச்சியின் ரகசியம் நீ தானையா மனபாலனே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் ரகசியம் நீ தானையா மனபாலனே உம்மை மறவே. மகிழ்ச்சிக்கு ரகசியம் இயேசுதான். இயேசுதான். அவர் பிறந்த போது தூதர்கள் சொன்னார்கள், எல்லா மனுஷனுக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஒரு எலெக்ஷன் வருதுன்னா ஒரு கூட்டம் சந்தோஷப்படும், ஒரு கூட்டம் சந்தோஷப்படாது. ஒரு இன்டர்வியூ நடக்குன்னா ஒருத்தர் சந்தோஷப்படுவாரு, அதுல 10 பேர் சந்தோஷப்படாம போவாங்க. எந்த இடத்திலும் சந்தோஷம் ஒரு பகுதி தான், சந்தோஷம் இல்லாத பகுதி நிறைய இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பகுதி மட்டும்தான், அதுதான் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லா மனுஷனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும்படி அவர் வந்தார். அதனால இந்த ஒப்போடு சொல்லுமா, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும் சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வவல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும், விசுவாச ஓட்டத்திலும் ஊழிய பாதையிலும் நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை வழிநடத்தும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும், துன்பங்கள் வந்தாலும் நஷ்டங்கள் வந்தாலும் நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நமக்கு ஜெயம் கொடுக்கும் தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும், நெருக்கத்தின் நேரத்திலும் கண்ணீரின் பாதையிலும் நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. நம்மை காண்கின்ற தேவன் நம்மோடு இருப்பதால் சந்தோஷமாயிருங்க. என்னதானே நானும் சோர்ந்து போகாதீங்க, என்னதானே நானும் சோர்ந்து போகாதீங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான் சந்தோஷமாயிருங்க. நம்மை அழைத்த தேவன் கைவிட மாட்டான் சந்தோஷமாயிருங்க. தீர்மானத்தோடு சந்தோஷமாயிருப்போம், இன்று முதல் சந்தோஷமாயிருப்போம், சந்தோஷமாயிருப்போம்,
சந்தோஷமாயிருப்போ. உயர்வானாலும் தாழ்வானாலும், உயர்வானாலும் தாழ்வானாலும், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால், சர்வவல்ல தேவன் என்னோடு இருப்பதால் சந்தோஷமாய் இருப்போ. இன்று முதல் சந்தோஷமாய் இருப்போ. எங்களை தாழ்த்தி படைத்து நாமத்தை நாம் உயர்த்துகிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்த நேரத்தை பயன்படுத்தி தேவனுடைய வார்த்தை கேட்டோம். நல்ல ஒரு மகிமையான ஆராதனை பிரசனம் அருமையா இருந்ததுனால அது ஆவியானவரும் அசைவாட அருமையா இருந்தது. வார்த்தை மேலே அசைவாடுகிற பரிசுத்த ஆவியானவரை கேட்ட வார்த்தைக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னுடைய மனைவி பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறேன், மக்கள் மருமக்கமார் பேரமார் பேத்தி அர்ப்பணிக்கிறேன், கிருபையாக கொடுத்த திருச்சபை மக்கள் அர்ப்பணிக்கிறேன், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு எல்லா மக்களை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் வாழ்க்கையில் எது செய்ய விரும்புகிறோம் அதை செய்து நாமத்தை மைப்படுத்தவே நாங்கள் செபிக்கிறோம். கேட்ட வார்த்தையின்படி நித்திய மகிழ்ச்சி எங்கள் தலைமையில் இருக்கும். சந்தோஷம் மகிழ்ச்சி அடைவோம், சஞ்சலம் தவிப்போம், ஓடிப்போம். தலைமையிலே மகிழ்ச்சி, தலைவலையாய் சஞ்சலம் ஓடிப்போம். அது நல்ல வார்த்தை எடுத்துக்கிறோம். அந்த இந்த நாட்களே நாங்கள் இருக்கப்பட்ட இடத்துல என்ன செய்வது யோசிக்க வேண்டாம். எல்லாவற்றுக்கும் பதில் நீங்க சொல்லிட்டீங்க. அதை அப்படியே விசுவாசித்து இந்த வார்த்தையில் அதிகமாய் தேவன் துதிக்கப்பட்டுச்சுங்க. கன மகிமை புகழ் எல்லாம் முக்கியம். தூரத்துக்கு மக்களுடைய இந்த நியாயமான தேவையை சந்திப்பீராக, குடும்பத்தை சந்திப்பீராக, தனிப்பட்ட தேவை சந்திப்பீராக. இந்த கொரோனா வைரஸ் ஒழிப்புல மகா யுத்தத்துல தலைவர் எடுக்கிற பிரயாசங்கள், மருந்து எடுக்கிற பிரயாசங்கள், தொடர்ந்து காவல்துறை எடுக்கிற பிரயாசங்கள், இன்னுமாய் கூட தன்னார்வ தொண்டர்கள், தேவனுடைய ஊழியர்கள் மற்றும் மக்கள் எடுக்கிற பிரயாசங்கள் ஆசிரிக்கிறாங்க. மக்களுடைய முழு ஒத்துழைப்புக்காக தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அரசாங்க ஆலோசனை பின்பற்றி எல்லாருக்கும் மகா யுத்தத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள கத்தர் வச்சுங்க. தேவனுடைய வார்த்தை கேட்கிற மக்கள், மீட்கப்பட்டவர்கள் தேவன் அமைத்த அரசாங்கத்துடைய ஆலோசனை உட்பட்டு அது செயல்பட கத்தர் வச்சுங்க. உங்க நாமக்காக இயேசுவின் நாமத்தில் இந்த மக்களுடைய இந்த நியாயமான தேவை சந்திக்கப்படுவதாக, பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக கருத்துல படைக்கிறோம். எங்களை தாழ்த்தி படைக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாம் உயர்த்துறோம். கர்த்தர் பலத்த கிரியை செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் மறுபடியும் கூடுகிற பொழுது நல்ல சாட்சி கேட்க ஆசையா இருக்கிறோம். கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் பிரகாசமளிக்கிறதே கடவே. கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசனமாக்கி உங்கள் சமான கட்டளையிடுகிறவே என்பது ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு பரிசுத்த நாம் சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, கர்த்தர் சில சகலபால் வரவாதே. நம்முடைய கர்த்தராகிய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் விஷயம் ஒரு சகல வசம் கர்த்தருக்கு காப்பதாக. கர்த்தர் அதிகமாக சிரிப்பார். கேட்ட வார்த்தைப்படி நித்தியம் மற்றும் இருப்பதாக.